ஆடியோ கேசட் நம்பரு 383 383. बाबा ने बोला है यूपी को धर्म युद्ध का खेल दिखाना है. பாபா சொல்லியிருக்காங்க யூபிக்கு தர்ம யுத்தத்தினோட விளையாட்டை காமிக்கணும். इसको दिखाना है. யாருக்கு காமிக்கணும்? यूपी को धर्म युद्ध का खेल दिखाना है. யூபிக்கு தர்ம யுத்தத்தினோட விளையாட்டை காமிக்கணும். अब जब यूपी को ही धर्म युद्ध का खेल दिखाना है, இப்போ யூபிக்கு தான் தர்ம யுத்தத்தினோட விளையாட்டு காமிக்கணும்னா तो निमित्त व्यक्ति यूपी का बनेगा. அப்போ நிமித்தமா இருக்கக்கூடிய மனிதன் யூபிக்காரன் ஆக இருப்பாங்களா? या बाहर का बनेगा? யூபிக்காரராக இருப்பாங்களா இல்லைன்னா வெளியில இருக்கக்கூடியவங்க ஆகுவாங்களா? यूपी का बनेगा. யூபில இருக்கக்கூடியவர் ஆகுவாங்களா? क्या? அச்சா, इसके लिए क्या करना है? இதுக்காக என்ன செய்யணும்? विजय वर्ष में पूरी विजय प्राप्त करने के लिए करना क्या है? விஜய் வருஷல முழுமையா வெற்றியை அடையிறதுக்காக என்ன செய்யணும்? करना है ये अपने आप चलता रहेगा. செய்யணுமா இல்லைன்னா தானாவே நடந்துட்டு இருக்குமா? क्या करना है? என்ன செய்யணும்? क्या करना पड़ेगा? என்ன செய்ய வேண்டியதாக இருக்கும்? क्या करना पड़ेगा? என்ன செய்ய வேண்டியதாக இருக்கும்? क्या करना है? என்ன செய்யணும்? हम बच्चों को क्या करना है? குழந்தைகளான நமக்கு என்ன செய்யணும்? है? हम बच्चों को विशेष क्या करना है? குழந்தைகளான நமக்கு விசேஷமாக என்ன செய்யணும்? है? क्या करना है? என்ன செய்யணும்? जोर से बोलो ना. சத்தமா சொல்லுங்க. योगदान देना है. किसको? ஜோரா சொல்லுங்க. யாரோ சொல்றாங்க யோக தானத்தை கொடுக்கணும். யாருக்கு? बाबा को. பாபாக்கு. विधवंगा बन के बाबा आया हुआ है. பிச்சைக்காரன் ஆகி பாபா வந்திருக்காங்க. என்ன? बाबा को योगदान देना है. பாபாக்கு யோக தானத்தை கொடுக்கணும். 5 विकारों का भी दान नहीं. 5 விகாரங்களினோட தானமும் இல்ல. बाबा बहुत भोगी बन गया है. பாபா ரொம்ப போகி ஆயிட்டாங்க. तो उसको योगदान देना है. அப்போ அவங்களுக்கு யோக தானத்தை கொடுக்கணும். है? அப்படிதானே? है? அப்போ हम बच्चों को कुछ नहीं करना है. குழந்தைகளான நமக்கு எதுவுமே செய்யற அவசியம் இல்ல. सिर्फ बाप को याद करना है. வெறும் அப்பாவை நினைவு செய்யணும். और बाप की याद भी பிறகு அப்பாவோட நினைவு கூடயும் संगठित रूप में जितनी जास्ती याद करेंगे, சங்கடித்த ரூபத்துல எந்த அளவுக்கு அதிக நினைவு செய்வீங்களோ उतना उसका असर और फोर्स जास्ती होगा. அந்த அளவுக்கு அதனோட பிரபாவம் பிறகு ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கும். सारे विश्व में वो वाइब्रेशन फैलेगा. இடி முழு உலகத்திலேயே அந்த வைப்ரேஷன்ஸ் பரவும்னு சொல்றாங்க. मधुबन के वाइब्रेशन மதுபனத்தினோட வைப்ரேஷன்ஸ் सारी दुनिया में फैलते हैं. முழு உலகத்துல பரவும்னு சொல்றாங்க. तो जब सारी दुनिया में मधुबन के वाइब्रेशन फैलते हैं, இப்போ முழு உலகத்துல மதுபனத்தினோட வைப்ரேஷன்ஸ் பரவுதுன்னா और मधुबन है कहाँ अभी? பிறகு மதுபன் இப்போ எங்க இருக்குது? जहाँ मधुसूदन होगा वहाँ मधुबन होगा. எங்க மதுசூதன் இருப்பாங்களோ அங்க மதுபன் இருக்கும். मधुसूदन सिर्फ हवा में होगा या प्रैक्टिकल में साकार में होगा? மதுபன் இப்போ காற்றுல இருக்குமா இல்லைன்னா பிராக்டிக்கல்ல இருக்குமா? जहाँ का ज्यादा दूर मधुबन जहाँ होगा எங்க மதுபன் இருக்குமோ
वहाँ का प्रभाव क्या होगा प्रैक्टिकल? அதனோட பிரபாவம் பிராக்டிக்கலி என்ன ஆக இருக்கும்? मधुबन का प्रैक्टिकल प्रभाव क्या होगा? மதுபனத்தினோட பிராக்டிக்கல் பிரபாவம் என்ன ஆக இருக்கும்? जो आए उसको ये अनुभव हो। எப்படி இருக்கும்? யார் வந்தாலும் அவங்களுக்கு இந்த அனுபவம் ஆகணும். क्या? என்ன ज्ञान हो। என்ன அனுபவம் ஆகணும்? शांति का वाइब्रेशन अनुभव। சாந்தியினோட வைப்ரேஷன்ஸ் அனுபவம் ஆகணும். एकाग्रता का वाइब्रेशन अनुभव हो। ஒரு நில ஆகக்கூடிய அந்த வைப்ரேஷன்ஸினோட அனுபவம் ஆகணும். मधुरता का वाइब्रेशन अनुभव हो। இனிமையான அந்த வைப்ரேஷன்ஸினோட அனுபவம், அதாவது உள்ளுணர்வுகளினோட அனுபவம் ஆகணும். और बेहद की वैराग्य वृत्ति भी अनुभव। பிறகு எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராகிய விருத்தியினோட அனுபவம் ஆகணும். माया बेटी भी घुसी रहती है मधुबनी। அப்படி பார்த்தோம்னா மாயா பெண் குழந்தை, மாயா பொண்ணு இருக்காங்க இல்லையா, அவங்க கூடயும் மதுபனத்துல நுழைஞ்சிருக்காங்க. तो वो बीच बीच में कचरा डालती रहती है। அது என்ன செய்யுதுன்னா நடுல அழுக்க போட்டுட்டே இருக்கும். आते हैं मधुबन में भाग्य बनाने के लिए। வராங்க மதுபனத்துல பாக்கியத்தை எடுத்துக்கிறதுக்காக. और काम ऐसे कर देते हैं। பிறகு வேலை என்றது அப்படிப்பட்ட வேலைகளை செஞ்சிடுறாங்க, जिससे नाम बदनाम हो जाए। அதனால பேரு கெட்டு போயிடுற போல வேலைகளை செய்யறாங்க. लड़ेंगे, झगड़ेंगे, சண்டை போட்டுக்குவாங்க, धक्का मुक्की करेंगे, தள்ளுறது அதெல்லாம் செய்யறாங்க, हाथ पांव चला देंगे, அடிக்கிற வேலை செய்வாங்க, चोरियां तोड़ देंगे, இந்த வளையல உடைக்கிறாங்க, कपड़े फाड़ देंगे, ஆடைகளை கிழிச்சிடுறாங்க, चोरियां कर देंगे। திருடுற வேலைய செய்யறாங்க. ये सब क्यों होता है? இதெல்லாம் ஏன் ஆகுது? जब इतना ऊंचा स्थान है, இப்போ இவ்வளவு உயர்ந்த இடமா இருக்குது, तो संकल्प भी बहुत ऊंचे से ऊंचे होना चाहिए। அப்போ எண்ணங்கள் கூடயும் ரொம்ப உயர்ந்த எண்ணங்கள், சிறந்த எண்ணங்களாக இருக்கணும். वाचा भी बड़ी ऊंची होनी चाहिए। பேச்சு கூடயும் சிறந்ததாக இருக்கணும். जैसे बाबा ने बोला, कम बोलो, धीरे बोलो, मीठा बोलो। எப்படி பாபா சொல்லியிருக்காங்க, குறைவாக பேசுங்க, இனிமையாக பேசுங்க, மெதுவாக பேசுங்க. कर्मणा भी பிறகு செயல்கள் கூடயும் बहुत श्रेष्ठ होनी चाहिए। ரொம்ப உயர்ந்ததாக இருக்கணும். कुछ गलतियां होती तो रहती है। சின்ன சின்ன தவறுகள் என்றது ஆயிட்டே தான் இருக்குது. जो बाप के प्यार की लगन में, அது எப்படின்னா அப்பாவினோட அன்புல मगन नहीं होने दी। அது மூழ்க விடுறது இல்ல, அப்பாவோட அன்புல அது மூழ்கிறதுக்காக விடுறது இல்ல. दूसरों को भी डिस्टर्ब करती है और अपने को भी। மற்றவங்கள கூடயும் டிஸ்டர்ப் பண்றாங்க, பிறகு தன்னை கூடயும் डिस्टर्ब करती है। டிஸ்டர்ப் செய்யறாங்க. कारण क्या है? இதுக்கு காரணம் என்ன இருக்குது? और कारण कौन बनते हैं? பிறகு காரணம் யார் ஆகுறாங்க? कारण है ज्ञान की कमी और पहचान की कमी। காரணமா இருக்குது ஞானத்தினோட குறைவு, பிறகு அறிமுகத்தினோட குறைவு. जिन्होंने बाप को யாரு அப்பாவை और बाप के श्रेष्ठता को नहीं पहचाना होगा, பிறகு அப்பாவினோட உயர்ந்த வேலை என்ன இருக்குதோ அதை பற்றி தெரிஞ்சுக்காம இருக்காங்க. ज्ञान की गुह्यता को नहीं समझा होगा। ஞானத்தினோட ரொம்ப ஆழத்திலும் ஆழமான அந்த ஒரு டீப்னஸ் என்றது தெரிஞ்சுக்கலையோ वही आत्मा इस तरह की विघ्न पैदा करे। அந்த ஆத்மாக்கள் தான் இப்படிப்பட்ட தடைகளை ஏற்படுத்துவாங்க.
और इन ऐसी आत्माओं को பிறகு இப்படிப்பட்ட ஆத்மாக்களை मधुबन के वातावरण में प्रवेश दिलाने के जो निमित्त बनते हैं, மதுபன்னத்தினோட வாத்தாவரணத்துல வர்றதுக்காக யாரு நிமித்தம் ஆகுறாங்களோ, लेकर அப்படின்னா அழிச்சிட்டு வர்றதுக்காக யாரு நிமித்தம் ஆகுறாங்களோ के आते हैं, அழிச்சிட்டு வராங்க. लेकर ही नहीं आते हैं, सरेंडर भी कराए जाते हैं. வெறும் அழிச்சிட்டு மட்டும் வருவதில்ல, சரண்டர் கூடயும் பண்ண வைக்கிறாங்க. उनके ऊपर भी उसका असर पड़ेगा. அவங்க மேல கூடயும் அதனோட பிரபாவம் என்றது ஏற்படும். क्या कहा? என்ன சொல்லப்பட்டது? बाबा ने क्या कहा? இந்த ஒரு இதுக்கு ரிலேட்டடா இருக்கக்கூடிய பேச்ச பாபா என்ன சொல்லிருக்காங்க? मधुबन में बाप के सामने अगर कोई மதுபனத்துல அப்பாக்கு முன்னாடி ஒருவேளை भिखारी को ले आवेंगे, விகாரிகளை அழிச்சிட்டு வந்தீங்கன்னா, कोई भी विकार क्यों न हो, இப்போ எந்த விகாரம் வேணாலும் இருக்கலாம், हाथी का विकार, ரொம்ப அத்தியான விகாரம், ரொம்ப அதிகம் விகாரம் இருக்கும் இல்லையா, तो क्या मिलेगा? எக்ஸ்ட்ரீமாக இருக்கக்கூடிய விகாரம். அப்போ அவங்க என்ன ஆகுவாங்க? ऐसी बुद्धि हो जाएंगे. எப்படிப்பட்ட புத்தி இருக்கக்கூடியவங்களா ஆயிடுவாங்க? अहिल्या का क्या गायन है? அஹில்யாக்காக என்ன காயனம் மகிமை இருக்கு? पत्थर बुद्धि बन गई. கல்லு புத்தி ஆயிட்டாங்க. जो आत्मा ऐसे सिद्ध वातावरण में रहकर के भिन्न बनने का कारण बनती है, அதாவது எந்த ஆத்மாக்கள் இப்படிப்பட்ட சிறந்த வாத்தாவரணத்துல இருந்து தடை போடுறதுக்காக நிமித்தம் ஆகுறாங்க, वाइब्रेशन बिगाड़ने का कारण बनती है, வைப்ரேஷன்ஸ கெடுக்கிறதுக்காக காரணம் ஆகுறாங்க, उनका तो दुर्भाग्य है ही. அவங்களோடது பாக்கியம் கெட்டு போயேதா இருக்குது. लेकिन जो लाने की निमित्त बनती है उनके ऊपर ये आधा हिस्सा पहुंच जाता है. ஆனா யாரு அழிச்சிட்டு வராங்களோ அவங்க மேல கூடயும் பாதி பங்கென்றது போயிடுது. वो तो पाप होता है. அந்த பாவத்தினோடது. इसलिए ये विशेष कान खोल करके सुन लेना चाहिए. அதனாலதான் இது விசேஷமாக காத ஓபன் பண்ணி கேட்டுக்கணும். कि जो அதாவது நல்லபடியாக கேளுங்க. परमिशन देते हैं या जो पार्टी बनाकर लाते हैं, யாரு பர்மிஷன் கொடுக்கறாங்க இல்லன்னா யாரு பார்ட்டிய அழிச்சிட்டு வராங்க, वो बहुत सोच समझ करके அவங்க ரொம்ப யோசிச்சு புரிஞ்சுக்கிட்டு அவங்கள அதாவது எடை போட்டு देखभाल करके आत्माओं को लाया करें. அவங்கள பார்த்து ஆத்மாக்களை அழிச்சிட்டு வரணும். आज की झूठी दुनिया में झूठे एफिडेविट तो बहुत से बन जाते हैं. இன்றைய பொய்யான உலகத்துல பொய்யான அஃபிடேவிட்ஸ் நிறைய தயாராயிடுது. समर्पण होने के भी बन जाते हैं. சரண்டர் ஆகிறதுக்கானது கூடயும் அந்த அஃபிடேவிட்ஸ் பொய்யானது தயாராயிடுது. वो कोई बड़ी बात नहीं है. அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல. लेकिन अंदर से ये परखना चाहिए. ஆனா உள்ளிருந்து இந்த விஷயத்த கண்டறியணும். कि ये फूल बाबा के सामने ले जाने योग्य है. இந்த பூ பாபாக்கு முன்னாடி இவங்களை அழிச்சிட்டு போகிறதுக்காக இவங்க தகுதியோடையவங்க ஆயிருக்காங்களா? चलो बाबा ने मुरली में कहा शंकर जी के शिव जी के मंदिर में. சரி, பாபா சொல்லிருக்காங்க சங்கர்ஜி சிவ்ஜியினோட கோயில்ல धतूरे भी अर्पण हो जाते. இந்த எருக்கம் பூ ஊமற்றம் பூ எல்லாமே அர்ப்பணம் ஆயிடுறாங்க. वो तो ठीक है. அது சரிதான். तो धतूरे जैसी आत्माएं இந்த எருக்கம் பூ பிறகு ஊமற்றும் பூ அப்படிப்பட்ட ஆத்மாக்கள் अर्पण हो जाती हैं, उनका भी कल्याण हो जाता है.
அவங்களும் அர்ப்பணம் ஆயிடுறாங்க, அவங்களது கூடயும் நன்மைன்றது அவங்களுக்கு ஏற்படுது. संग के रंग से कुछ न कुछ சாங்கத்தினோட சாயம் மூலமாக கொஞ்சம் நஞ்சம் प्राप्ति कर लेती है। பிராப்தியை எடுத்துக்கிறாங்க. वो तो ठीक है, அது சரிதான். लेकिन जो गुलाब के फूल अर्पण करते हैं मेहनत करके, ஆனா யாரு இந்த தாமரைப்பூவை அர்ப்பணம் இந்த தாமரைப்பூ இல்ல இந்த ரோசா பூ இருக்கு இல்லையா, அதை அர்ப்பணம் செய்யறாங்க, அதாவது உழைச்சு और जो गंदी जगह में गंदे स्थानों से या कहीं से भी उठाएंगे, பிறகு இன்னொன்னு என்னன்னா அழுக்கான இடத்துல இல்லைன்னா எங்க இருந்தாவது எடுத்துக்கிட்டு வந்து धतूरे जैसे फूलों को ले आते हैं, பிறகு எருக்கம் பூ, ஊமற்றம் பூ அப்படிப்பட்ட ஆத்மாக்களை அர்ப்பணம் செஞ்சிடுறாங்க. बनाए नहीं धोए नहीं और अर्पण कर गए और चले गए। அதை எப்படி என்ன அதுக்கு குளிக்க வைக்கல, கழுவுல, அப்படியே வந்து அர்ப்பணம் பண்ணிட்டு போயிட்டீங்க. संख्या बढ़ा दी, எண்ணிக்கைய அதிகம் ஆக்கிட்டீங்க, दिखावा कर दिया, हमने बड़ी सेवा की। ஷோ ஆஃப் பண்ணிட்டீங்க, நாங்க ரொம்ப சேவை பண்ணோம். तो बाकी कितना ज्यादा बनेगा? அப்போ யாருக்கு பாக்கியம் அதிகம் கிடைக்கும்? कभी ज्यादा बनेगा। गुलाब और कमल जैसे श्रेष्ठ फूलों को अर्पण करने वालों का भाग्य ज्यादा बनेगा। இப்போ ரோசா பூ, தாமரைப்பூ அப்படிப்பட்ட ஆத்மாக்களை அர்ப்பணம் செய்யறாங்க இல்லையா, அவங்களோட பாக்கியம் அதிகம் ஆகுமா? ये अतर धतूरे जिनके अंदर से இல்லைன்னா எருக்கம் பூ, ஊமற்றம் பூ யாருக்குள்ள बदबू निकलती है, துர்நாத்தம் என்றது வருது. क्योंकि जो अपने लौकिक जीवन में ஏன்னா யாரு தன்னோட லௌகிக வாழ்க்கையில बदबू धारण कर लेते हैं, बदबू துர்நாத்தத்தை தாரண பண்ணிக்கிறாங்க. कही जाती है व्यभिचार की। துர்நாத்தம்னு சொல்லி வெபிச்சாரத்துக்கு சொல்லப்படுகிறது. भ्रष्टाचार की। जब तक पूरी सफाई न हो जाए, எப்போ வரைக்கும் இது கம்ப்ளீட்டாக கிளியர் ஆகலையோ उसके वाइब्रेशन निकलते जरूर है। அந்த அதோட உள்ளுணர்வுகள் கண்டிப்பாக வெளிப்பட்டுட்டே தான் இருக்கும். तो ऐसे फूलों को, அதாவது இப்படிப்பட்ட பூக்களை क्योंकि ईश्वरीय कार्य में अर्पण होते हैं, ஏன்னா ஈஸ்வரிய வேலைக்காக அர்ப்பணம் ஆகுறாங்க. परमात्मा बाप की ओर से तो मान्यता मिली हुई, பரமாத்மா அப்பா பக்கத்திலிருந்து அவங்களுக்கு முக்கியத்துவம் என்றது கிடைச்சது தான் இருக்கு. அதாவது ப்ரெஃபரன்ஸ்ன்றது அவங்களுக்கு கொடுக்கப்பட்டு தான் இருக்குது. बाप तो आता ही है कांटों को फूल बनाने के लिए। ஏன்னா அப்பா வருறதே முள்ளுகளை பூக்களாக ஆக்குறதுக்காக. तो कहते ही இந்த விஷயத்த சொல்லதான் செய்யறாங்க. गीत बनवाए हुए हैं, பாட்டை உருவாக்கி வச்சிருக்காங்க. उनसे गीत बनवाए हुए हैं। எந்த பாட்டை உருவாக்கி வச்சிருக்காங்க? भक्ति मार्ग में हम गीत गाते रहते हैं, वो गीत बनवाए किसने? பக்தி மார்க்கத்துல என்ன பாட்டை உருவாக்க வச்சிருக்காங்களோ அந்த பாட்டை யாரு தயார் பண்ண வச்சிருக்காங்க? टचिंग किसने दी? டச்சிங் யார் கொடுத்தாங்க? टचिंग दी ना। அப்பா டச்சிங் கொடுத்திருக்காங்க இல்லையா? भक्ति मार्ग में जो भी गीत बनाए गए हैं, பக்தி மார்க்கத்துல ஏதெல்லாம் பாட்டுகள் உருவாக்கி இருக்காங்க वो टचिंग भी तो बाप ने दी ना, ड्रामा प्लान अनुसार। டிராமா பிளான் அனுசாரமாக அதுக்கு டச்சிங் கூட அப்பா கொடுத்திருக்காங்க இல்லையா? मिले न फूल तो कांटों से दोस्ती कर ली। இப்போ பூக்கள் கிடைக்கலன்னா முள்ளுகள் கூட ஃப்ரெண்ட்ஷிப்பை பண்ணிக்கிட்டாங்க. चलो बाबा तो बाबा ही है, பாபா தான் இருக்காங்க. उसका तो नाम ही है खुदा। அவங்களோட பேரே இருக்குது खुदा, அதாவது பகவான். कोई सहयोग नहीं देगा तो खुद ही कर लेगा। யாருமே உதவி செய்யலன்னா சுயமே பண்ணிப்பாங்க. लेकिन हम बच्चों का भाग्य किससे बनेगा? ஆனா குழந்தைகளான நம்மளோட பாக்கியம் எது மூலமாக கிடைக்கும்? हम
हम बच्चे जितना श्रेष्ठ संकल्प करेंगे, குழந்தைகளான நாம் எந்த அளவுக்கு உயர்ந்த சங்கல்பங்களை செய்வோமோ, जितना श्रेष्ठ कर्म करेंगे, எந்த அளவுக்கு உயர்ந்த செயல்களை செய்வோமோ, जितना श्रेष्ठ दान करेंगे, எந்த அளவுக்கு உயர்ந்த தானத்தை செய்வோமோ, उतना हमको श्रेष्ठता प्राप्त होगी। அந்த அளவுக்கு நமக்கு உயர்ந்த தன்மையினோட பிராப்தி கிடைக்கும். इसी मार्ग में कहते हैं कि दान பக்தி மார்க்கத்துல சொல்றாங்க, தானம் सतो प्रधान सतो सामान्य रजो और तमो, சத்தோ பிரதான் சத்தோ சாமானிய ரஜோ பிறகு தமோ 3-4 प्रकार का होता है। 3-4 விதத்துல ஆகும், ரூபத்துல ஆகுது. अर्पण करेंगे जैसे ही प्राप्त करेंगे जन्म जन्मांतर, உயர்ந்தது அர்ப்பணம் செஞ்சீங்கன்னா ஜென்ம ஜென்மாந்தரம் உயர்ந்தது தான் கிடைக்கும். और भ्रष्ट अर्पण करेंगे பிறகு தாழ்ந்தது அர்ப்பணம் செஞ்சீங்கன்னா तो जन्म जन्मांतर प्राप्ति भी कैसी होगी? அப்போ ஜென்ம ஜென்மாந்தரம் பிராப்தி கூடயும் எப்படிப்பட்டது ஆகும்? कैसी प्राप्ति होगी? எப்படிப்பட்ட பிராப்தி கிடைக்கும்? जैसा अर्पण करेंगे वैसी ही प्राप्ति होगी। எப்படி அர்ப்பணம் செய்வீங்களோ அப்படியே தான் பிராப்தி கிடைக்கும். कई घोर ब्राह्मण बन करके बाप तो आता है, கர்ணிகோர் பிராமண ஆகி அப்பா வந்திருக்காங்க தான். கர்ணிகோர்னா இப்போ எதெல்லாம் மீதி மிச்சம் இருக்கோ இல்லையா, அவங்களுக்கு என்ன செய்வாங்கன்னா அந்த கர்ணிகோர் பிராமணுக்கு அர்ப்பணம் செஞ்சிடுவாங்க. அதாவது பழசு இதெல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. पुराना धुराना देते हैं, அவங்களுக்கு என்ன செய்வாங்கன்னா பழசெல்லாம் எடுத்து கொடுப்பாங்க, பழசுது கொடுத்துருவாங்க. आप पुराने को भी रिजुविनेट करके नया बनाते हैं। அப்பா பழச கூடயும் ரிஜுவினேட் பண்ணி அதை பரிவர்த்தனை பண்ணி புதுசாக்குவாங்க, ஆக்குறாங்க. आप तो कर सकेगा, அப்பா சர்வசக்திவானா இருக்காங்க. वो तो हर हालत में अपना काम पूरा कर लेगा। அவங்க எல்லா நிலைமையிலையும் எந்த நிலைமை வந்தாலும் அவங்க தன்னோட வேலையை அவங்க கம்ப்ளீட் பண்ணிப்பாங்க, பரிபூர்ணம் ஆக்கிக்குவாங்க. लेकिन बच्चों की भावना के ऊपर सारा मदार चला जाता है। ஆனா குழந்தைகளோட பாவனை மேல எல்லா ஆதாரம் போயிடுது. प्रधान विश्व रची राखा, பாவ பிரதான் விஸ்வ ரச்சி ராகா. भक्ति मार्ग में भी कहते हैं। பக்தி மார்க்கத்துல கூடயும் சொல்றாங்க. அதாவது எப்படிப்பட்ட பாவனை இருக்குமோ அதனோட ஆதாரப்படி அந்த சிருஷ்டி என்றது அவங்களது தயாராகும். ऐसे भी कहा जाता है भाव के घूमते हैं भगवान। இப்படியும் சொல்லப்படுகிறது, பாவனைக்காக பசியாக இருக்குது பகவானுக்கு. भावना नहीं तो कुछ भी नहीं। பாவனை இல்லைன்னா எதுவுமே இல்லை. बात है कि हम बच्चों को कदम कदम पर इस बात का ध्यान रखना है। குழந்தைகளான நமக்கு ஒவ்வொரு அடிக்கு கூடயும் இந்த விஷயத்தை பற்றி கவனத்தை வச்சுக்கணும். आबू अब्बा का जो घर है, அதாவது ஆபு அப்பாவினோட வீடு என்ன இருக்குதோ அத उसके वाइब्रेशन पवित्र बनाने में அதோட வைப்ரேஷன்ஸை பவித்திரமாக ஆக்குறதுல हम कोई कोर कसर नहीं रखते। நம்ம எந்த விதமான குறைய கூடயும் பண்ணக்கூடாது. नहीं तो यहाँ आकर के हम जो बैटरी चार्ज करते हैं, எந்த குறைய கூடயும் எந்த குறைய கூடயும் பண்ணக்கூடாது. இல்லைன்னா நாங்க இங்க வந்து என்ன பேட்டரியை சார்ஜ் பண்ணிக்கிறோமோ बैटरी में डिफेक्ट होने की वजह से, பேட்டரியில குறை இருக்கிற காரணத்தினால, டிஃபெக்ட் இருக்கிற காரணத்தினால बैटरी में कैसा जल डाला जाता है? பேட்டரியில எப்படிப்பட்ட தண்ணிய போடப்படுகிறது? डिस्टिल्ड वाटर डाला जाता है ना। டிஸ்டில்டு வாட்டரை போடப்படுகிறது இல்லையா? एकदम पवित्र जल डालेंगे,
முழுமையா பவித்திரமான தண்ணியை போட்டிங்கன்னா, பியோர் வாட்டரை போட்டிங்கன்னா तो बैटरी अच्छी चार्ज होती है। அப்போ பேட்டரி நல்லபடியாக சார்ஜ் ஆகும். तो यहाँ जल कौन सा है? அதாவது இங்க தண்ணி என்ன எந்த தண்ணியா இருக்குது? ज्ञान। यहाँ ज्ञान जल है। இங்க ஞானத்தினோட தண்ணியா இருக்கு. ज्ञान तो बाप से डायरेक्ट आता है ஞானம் அப்பாயிடம் இருந்து டைரக்டா வருது. और बाप के ज्ञान के वाइब्रेशन के अनुकूल अगर हमने ஒருவேளை அப்பாவினோட ஞானத்தினோட வைப்ரேஷன்ஸ்க்கு அனுகூலமாக அதுக்கு அனுசாரமாக वाइब्रेशन न फैलाए நாம அந்த உள்ளுணர்வுகளை பரவல और गंदे वाइब्रेशन फैलाने के निमित्त बने பிறகு கெட்ட வைப்ரேஷன்ஸ் பரவுறதுக்காக நாங்க நிமித்தம் ஆனோம்னா तो जो याद की पावर है அப்போ அந்த நினைவினோட பவர் என்ன இருக்கு? उसका हमको फायदा होगा जितना होना चाहिए। அதனோட லாபம் கிடைக்குமா? நமக்கு எந்த அளவுக்கு ஆகணுமோ அந்த அளவுக்கு லாபம் கிடைக்குமா? नहीं होगा। ஆகாது. हमारी एकाग्रता उतनी नहीं बढ़ेगी जितनी बढ़नी चाहिए। நம்மளோட ஒரு நிலைப்படுத்துற அந்த ஸ்டேஜ் என்ன இருக்குதோ, கான்சென்ட்ரேஷன் பவர், அது அந்த அளவுக்கு வளராது. எந்த அளவுக்கு ஆகணுமோ அந்த அளவுக்கு ஆகாது. और याद उतनी सहज नहीं होगी பிறகு நினைவு அந்த அளவுக்கு சகஜமாகாது. जितनी होनी चाहिए। எந்த அளவுக்கு ஆகணுமோ அந்த அளவுக்கு ஆகாது. सारा मदार है हमारी याद की यात्रा पर। எல்லா ஆதாரம் நம்மளோட நினைவினோட மேல இருக்கு. एडवांस पार्टी के बच्चों के लिए விசேஷமாக அட்வான்ஸ் பார்ட்டி குழந்தைகளுக்காக पवित्रता पर भी मदार है। பவித்ரத்தை மேல கூடயும் ஆதாரம் இருக்குது. लेकिन एडवांस पार्टी में 2 ग्रुप है। ஆனா அட்வான்ஸ் பார்ட்டில 2 குரூப்ஸ் இருக்குது. एक है जन्मजात प्योरिटी के कच्चे ஒருத்தரா இருக்காங்க ஜன்மத்திலிருந்தே பியூரிட்டியில அறகுறையா இருக்கக்கூடியவங்க. और एक है जन्मजात ज्ञान के कच्चे। பிறகு இன்னொருத்தரா இருக்காங்க ஜன்மத்திலிருந்தே ஞானத்துல அறகுறையா இருக்கக்கூடியவங்க. मानो एडवांस पार्टी में एक ग्रुप है அதாவது அட்வான்ஸ் பார்ட்டில ஒரு குரூப் अंधा और दूसरा ग्रुप है लंगड़ा। ஒரு குரூப்பா இருக்குது குருடனோட குரூப், இன்னொரு குரூப்பா இருக்குது நொண்டிகளோட குரூப். अभी दोनों ग्रुप मिल गए क्या? இப்போ 2 குரூப்பு கூடயும் கலந்துட்டாங்களா, ஒன்றிட்டாங்களா? अभी तो मिले नहीं है। இப்போ ஒன்னாகல. बाबा की वाणियों के अनुसार मिल जाने की पूरी संभावना है। பாபாவோட வாணிக்கு அனுசாரமாக முழுமையா ஒன்னாகிறதுக்காக சான்சஸ் இருக்குது. तब तक அப்போ வரைக்கும் अपने वाइब्रेशन के ऊपर, தன்னோட வைப்ரேஷன்ஸ் மேல, अपनी वाचा के ऊपर, தன்னோட வாச்சா மேல, अपनी कर्मणा के ऊपर பிறகு தன்னோட செயல்கள் மேல अगर विशेष अटेंशन नहीं दिया ஒருவேளை விசேஷமான அட்டென்ஷனை கொடுக்கல, கவனத்தை செலுத்தலைன்னா वातावरण गंदा बनाते रहे, வாத்தாவரணத்தை கெடுத்துட்டு இருந்தீங்கன்னா, किसी के वातावरण को तोड़ते रहे, இந்த வாத்தாவரணத்தை உடைச்சிட்டே இருந்தீங்கன்னா, பியூரிட்டினோட வாத்தாவரணத்தை अशांति फैलाने के निमित्त बनते रहे, அசாந்தி அதாவது அமைதி இல்லாத ஒரு நிலை இருக்கு இல்லையா, அதை பரவுறதுக்காக நிமித்தம் ஆயிட்டே இருக்கீங்கன்னா, संगठन में भेद पैदा करते रहे, சங்கத்தனத்துல அதாவது நீங்க வேற நாங்க வேற, அதாவது தனித்தனி ஆக்குறது,
இப்படிப்பட்ட விஷயங்கள் ஏற்படுத்திட்டு இருந்தீங்கன்னா खुदा खैर करे। அப்போ கடவுளே ஆசீர்வாதத்தை கொடுக்கணும். दुनिया वालों के ऊपर तो உலகத்தினர்கள் மேல कहर बाद में ढलेगा। விநாசம் என்றது பிறகு ஏற்படும். அவங்க மேல அலைவு என்றது பிறகு ஏற்படும். विनाश पहले किसके लिए होना है? அழிவு என்றது பிறகு ஏற்படும். விநாசம் ஃபர்ஸ்ட் யாருக்காக ஏற்படும்? दुनिया वालों के लिए होना है या बच्चों के लिए होना है? குழந்தைகளுக்காக ஆகணுமா இல்லைன்னா உலகத்தினர்களுக்கு ஆகணுமா இல்லைன்னா குழந்தைகளுக்காக ஆகணுமா? विनाश कल्याणकारी है या अकल्याणकारी है? விநாசம் கல்யாணக்காரியா இருக்குதா, நன்மைக்கானதா இல்லைன்னா தீமைக்கானதா இருக்குதா? कल्याणकारी है तो நன்மைக்கானதா இருக்குது. कल्याण की शुरुआत पहले ब्रह्मा बाप के ब्राह्मण बच्चों के घर से शुरू होगी। அதாவது நன்மை என்றது ஃபர்ஸ்ட் பிரம்மா பாப் பிராமண குழந்தைகள் இருந்து ஆரம்பமாகுமா या बाहर की दुनिया से शुरू होगी? இல்லைன்னா வெளி உலகத்திலிருந்து ஆரம்பமாகுமா? तो अभी टाइम नहीं है। அதாவது இப்போ நேரம் இல்லை. अभी फूक फूक के कदम रखने की जरूरत है। இப்போ யோசிச்சு யோசிச்சு அதாவது ஊதி ஊதி ஸ்டெப்பை வைக்கிற நேரமா இருக்குது. न दुख दो और न दुख लो। துக்கத்தை கொடுக்கவும் கொடுக்காதீங்க, எடுத்துக்கவும் செய்யாதீங்க. ये बात तो बड़ी जल्दी समझ लेते हैं किसी को दुख देना नहीं है। இந்த விஷயத்த சீக்கிரமா புரிஞ்சுக்கிறீங்க, யாருக்குமே துக்கம் கொடுக்க கூடாதுன்னு. मैं तो उसमें भी बहुत से फेल। அப்படி பார்த்தோம்னா அதுல கூடயும் நிறைய பேர் ஃபெயில் தான். लेकिन दुख लेना नहीं है, ऐसी तेज अपनी ज्ञान की पराकाष्ठा की बनाना। ஆனா துக்கத்தை எடுத்துக்க கூடாது. இப்படி தன்னோட ஞானத்தினோட ஆழமான அந்த ஸ்டேஜ அதாவது உயர்ந்த ஸ்டேஜ உருவாக்கிக்கிறது. ये बात भी बहुत जरूरी है। இது கூடயும் ரொம்ப அவசியமானதா இருக்குது. மதுபன் जैसे परमधाम सबसे श्रेष्ठ धाम है, எப்படி பரந்தாமம் எல்லாத்தை விட சிறந்த தாமா இருக்குது, ऐसे मधुबन அதே மாதிரி மதுபன் सारे संसार में सबसे श्रेष्ठ गाया हुआ है। இடி அதாவது முழு உலகத்துல எல்லாத்தை விட சிறந்ததுன்னு சொல்லி இதுக்காக மகிமை இருக்கு. ज्यादा श्रेष्ठ स्थान परिवर्तन भूमि वही இதை விட உயர்ந்த அதாவது சிறந்த இடம் பரிவர்த்தனை பண்றதுக்கான பூமி होती नहीं है। இருக்கிறது இல்ல. परिवर्तन भूमि में आकर இப்போ பரிவர்த்தனை ஆகிறதுக்கான பூமியில வந்து परिवर्तन के कार्य में सहयोग न देकर இப்போ பரிவர்த்தனைக்கான வேலையில ஹெல்ப் பண்ணாம और ही हम असहयोग करेंगे। இன்னும் நாம உதவி செய்யாம இருக்கிறோம், ஹெல்ப்லெஸ் வேலைய செய்றோம். तो हाल क्या அதாவது உதவி செய்யறது இல்ல. அப்போ நிலைமை என்ன ஆகும்? होगा? परिवर्तन भूमि में பரிவர்த்தனை பூமியில परिवर्तन तो होना है। பரிவர்த்தனம் ஆகிதா செய்யணும், ஆகிதா தீரணும், ஆகிதா ஆகும். जो टाइम निर्धारित है उसके अंदर ही परिवर्तन होना है। எந்த டைம் ஃபிக்ஸ் ஆக இருக்குதோ அந்த டைமுக்குள்ளேயே பரிவர்த்தனை ஆகணும். लेकिन जो विघ्न डालने के निमित्त बनते हैं ஆனா யாரு தடைய போடுறதுக்காக நிமித்தம் ஆகுறாங்க? वो अपने को उनसे कम न समझे। அவங்க தன்னை அவங்கள விட குறைவாக இருக்கிறோன்னு சொல்லி நினைச்சுக்காதீங்க. उन विघ्न डालने वाली राक्षसी प्रवृत्तियों के அந்த தடைய போடக்கூடிய
ராட்சசி உயிரினங்கள் இருக்காங்க இல்லையா, मुकाबले அவங்களுக்கு ஒப்பிட்டு பார்த்தோம்னா जो बाहर से देखने में आ रही है कि ये विघन डालने वाले हैं। அதாவது வெளியிலிருந்து தென்படுறாங்க இவங்க தடைய போட்டுட்டு இருக்காங்க. अगर खतरनाक दुश्मन कौन सा होता है, अंदर का या बाहर का? பாபா கேட்டுட்டு இருக்காங்க, ரொம்ப டேஞ்சரஸான இந்த சத்ரு யாரா இருப்பாங்க, உள்ள இருக்கக்கூடியவங்களா இல்லைன்னா வெளியில இருக்கக்கூடியவங்களா? ये दुश्मन अंदर ही अंदर पनपता है, वो बहुत खतरनाक होता है। பாபா சொல்றாங்க, எந்த சத்ரு உள்ளுக்குள்ளேயே இருப்பாங்க இல்லையா, அதாவது உள்ளேயே இருப்பாங்க இல்லையா, அவங்க ரொம்ப டேஞ்சரஸ் ஆனவங்க ஆயிருக்காங்க. ऐसी को तोड़ने वाला होता है। பியூரிட்டிய உடைக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. यूनिटी का हनन करने वाला होता है। யூனிட்டிய அழிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க, கண்டன பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க. ऐसी आत्माओं से இப்படிப்பட்ட ஆத்மாக்களிடமிருந்து बहुत सजग रहने की जरूरत है। ரொம்ப அலர்ட்டாக இருக்கிற அவசியம் இருக்கு. बाबा ने कहा हुआ है, பலே பாபா சொல்லியிருக்காங்க தான், ये मधुबन ऐसा पांडवों का किला बन जाएगा जिसमें एक भी विचारित पांव இந்த மதுபன் அப்படிப்பட்ட பாண்டவர்களோட கோட்டை ஆயிடும், இதுல ஒரு விகாரி கூடயும் கால नहीं रख सकेगा। வைக்க முடியாது. वो टाइम दूर नहीं है। பாபா சொல்றாங்க, இப்ப அந்த நேரம் தூரம் இல்ல. अभी से अपने ऊपर ध्यान नहीं दिया, இப்பலிருந்தே தன் மேல கவனத்தை செலுத்தல, पछताना पड़ेगा। அப்போ வருத்தப்பட வேண்டியதாக இருக்கும். नहीं, अब अभी मधुबन में है, அப்படி இல்ல, பாபா இப்ப மதுபனத்துல இருக்காங்க, तो हम निश्चिंत रहे। அப்ப நாம கவலை இல்லாம இருக்கோம். और बाबा मधुबन में नहीं है, பிறகு பாபா மதுபனத்துல இல்ல, तो हम चाहे जो कुछ करें। அப்ப நமக்கு என்ன வேணுமோ அது நம்ம செய்யறது. लेकिन मुरली में क्या बोला हुआ है? ஆனா முரளியில என்ன சொல்லப்பட்டிருக்குது? दिन प्रतिदिन बाप दादा मधुबन से बाहर क्या बोला? நாளுக்கு நாள் பாப்தாதா மதுபனத்திலிருந்து என்னன்னு சொல்லப்பட்டிருக்கு? नहीं जाएंगे। போக மாட்டாங்க. इसका अर्थ क्या वृक्ष में लगाया जाए या स्कूल में? இதுக்கான அர்த்தம் என்ன? ஸ்தூலத்துல எடுத்துக்கிறதா இல்லைன்னா சூக்ஷ்மத்துல இருக்கக்கூடிய விஷயமா இது? हद का अर्थ है या बेहद का? எல்லாருக்கு உட்பட்ட அர்த்தமா இல்லைன்னா எல்லாருக்கு அப்பாற்பட்ட அர்த்தமா இருக்கா? बेहद का अर्थ का मतलब எல்லாருக்கு அப்பாற்பட்ட அதுக்கான அர்த்தம் என்ன? मन शरीर से न हो तो भी பலே சரீரம் மூலமா இல்லாம போனாலும் बाप दादा की बुद्धि का केंद्रीयकरण कहाँ रहेगा? பாப்தாதாவினோட புத்தியினோட அந்த எங்க சென்ட்ரலைஸ்டாக இருக்கும்? मधुबन। அதாவது பாபாவோட புத்தி எங்க சென்ட்ரலைஸ்டாக இருக்கும், அதாவது எங்க இருக்கும் போய் ஒரு நிலையாகி? ऐसे बोला कि तुम सब बच्चे अपने को मधुबनवासी समझो। எப்படி சொல்லப்பட்டிருக்குது, குழந்தைகளான நீங்க எல்லாருமே உங்களை மதுபனத்துல வசிக்க கூடியவங்க நினைச்சுக்கோங்க. चाहे घर गृहस्थ में रहते हो, நீங்க வீடு வாசல்ல இருக்கீங்க, இல்லர் மார்க்கத்துல இருக்கீங்க தான், अपने गांव अपने शहर में रहते हो, தன்னோட கிராமத்துல நகரத்துல இருக்கிறீங்க, तो भी क्या समझो? ஆனாலும் என்ன நினைச்சுக்கணும்? बुद्धि से सदैव मधुबनवासी रहो। புத்தி மூலமா சதா மதுபனத்துல வசிக்க கூடியவங்க நினைச்சுக்கோங்க.
उनको भी मधुबनवासी कहा जाएगा। அப்போ அவங்களுக்கு கூடயும் மதுபனத்துல வசிக்க கூடியவங்கன்னு சொல்லி சொல்லப்படும். और जो मधुबन में रहते हैं शरीर से, பிறகு யாரு மதுபனத்துல இருக்காங்க சரீரத்துல இருந்து, அதாவது சரீரத்துல ஸ்தூலத்துல மதுபனத்துல இருக்காங்க. लेकिन उनकी बुद्धि बाहर की दुनिया में घूमती रहती है, देह और देह के संबंधियों में। ஆனா அவங்களோட புத்தி வெளி உலகத்துல சுத்திட்டு இருக்குது. தேகம் பிறகு தேகத்தினோட உறவினர்கள் அவங்கள சுத்துது. वो कहाँ के वासी हुए? அப்ப அவங்க எங்க வசிக்க கூடியவங்க ஆனாங்க? वो बाहर की दुनिया के वासी। அவங்க வெளி உலகத்தினார்கள், வெளி உலகத்துல வசிக்க கூடியவங்க. संसार के बीच साबित हो जाएंगे। உலகத்துக்கு முன்னாடி நிரூபணம் ஆயிடுவாங்க. अंत में रिजल्ट क्या होगा? கடைசியில என்ன ரிசல்ட் ஆகும்? उनका अंत में रिजल्ट ये होगा कि बहुत लंबे समय तक साकार में शरीर से मधुबन में तो रहे। அவங்களுக்கு கடைசியில என்ன ரிசல்ட் ஆகும்னா, ரொம்ப நீண்ட கால வரைக்கும் மதுபனத்துல இருந்தாங்க சாக்காரத்துல. लेकिन बुद्धि से बाहर रहने के कारण अंतिम जो फाइनल परीक्षा होगी, ஆனா புத்தி மூலமாக வெளியில இருக்கிற காரணத்தினால கடைசி ஃபைனல் எக்ஸாம் என்ன இருக்குமோ उसमें कहाँ जाकर गिरेंगे? அதுல எங்க போய் வீழ்வாங்க? बाहर दुनिया में जाके வெளி உலகத்துல போய் வீழ்வாங்க. और जिनकी बुद्धि लगातार பிறகு யாரோட புத்தி தொடர்ந்து मधुबन में बनी रही होगी, भले बाहर की दुनिया में रहना पड़ा हो, மதுபனத்துல இருக்கும், பல அவங்களுக்கு வெளி உலகத்துல இருக்க வேண்டியதாக வந்தது. वो कहाँ आ जाएंगे? அவங்க எங்க வந்துருவாங்க? मधुबन में आ जाएंगे। மதுபனத்துக்கு வந்துருவாங்க. इसलिए इस वर्ष अव्यक्तवाणी में क्या बोला? அதனாலதான் இந்த வருஷம் அவ்யக்தவாணியில என்ன சொல்லிருக்காங்க? मधुबन वालों को मधुबन छोड़ना पड़ेगा। மதுபன் காரங்களுக்கு மதுபனத்தை விட வேண்டியதாக இருக்கும், வரும். गीता पाठशाला वालों को பிறகு கீதா பாட்சாலா காரங்களுக்கு गीता पाठशाला छोड़ेगा। கீதா பாட்சாலாவை விட வேண்டியதாக வரும். गीता पाठशालाएं कहाँ होती है? मधुबन में। கீதா பாட்சாலாக்கள் எங்க இருக்கும்? மதுபனத்துல இருக்குமா? बाहर की दुनिया में। வெளி உலகத்துல. तो वो गीता पाठशाला वाले भले बाहर की दुनिया में है, அப்போ அந்த கீதா பாட்சாலாக்காரங்க பல வெளி உலகத்துல இருக்காங்க. लेकिन वो गीता पाठशाला के टीचर तो और विद्यार्थी ஆனா அந்த கீதா பாட்சாலாவினோட டீச்சர்ஸ் பிறகு ஸ்டூடெண்ட்ஸ் भावना लेकर के मधुबन में आते हैं। பாவனை எடுத்துக்கிட்டு மதுபனத்துக்கு வராங்க. और मधुबन में आकर के वो दुख लेकर के जाते हैं, பிறகு மதுபனத்துக்கு வந்து அவங்க துக்கத்தை எடுத்துக்கிட்டு போறாங்க. होकर के जाते हैं, आंसू बहाते हुए जाते हैं। கண்ணீரை அவங்க கண்ணீர் விடுறாங்க, விட்டு போகிறாங்க. துக்கத்தை எடுத்துக்கிறாங்க, கண்ணீர் விட்டு போகிறாங்க. दंड कौन भुगतेगा? அப்போ தண்டனையை யாரு அனுபவிப்பாங்க? जो मधुबन के वाइब्रेशन को मधुबन में रहते हुए ही तोड़ रहे हैं। யாரு மதுபனத்தினோட வைப்ரேஷன்ஸை மதுபனத்துல இருந்தே உடைச்சிட்டு இருக்காங்க. उनके ऊपर 100 गुना 1000 गुना बोझ जाता रहता है। அவங்க மேல 100 மடங்கு 1000 மடங்கு சுமை போயிட்டே இருக்கும். अभी बहुत ऊंची चढ़ाई चल रही है। இப்போ ரொம்ப உயர்ந்த ரொம்ப மேலே ஏறிட்டு இருக்கிறோம். जैसे पहाड़ों पे चढ़ते हैं, எப்போ எப்படின்னா மலை மேல ஏறுறாங்க இல்லையா, அப்போ तो जब ऊंची चोटी पे चढ़ते हैं எப்போ உயர்ந்த சிகரத்துக்கு ஏறுறாங்களோ तो एक एक कदम ऊंचाई पर चढ़ने के लिए அப்போ ஒவ்வொரு ஸ்டெப்பு அந்த உயர்ந்த சிகரத்துக்கு போகிறதுக்காக, அதாவது அந்த உயர்ந்த இடத்துக்கு போகிறதுக்காக सीढ़ियां गाड़ते हुए, அதாவது அந்த ஆணியெல்லாம் அதை அடிச்சு उसमें रस्सी बांधते हुए பிறகு அதுல கயிறை கட்டி बड़े समझ करके चढ़ा जाता है। ரொம்ப மெதுவாக ஏறப்படுகிறது,
ஜாகிரதையாக எச்சரிக்கையாக ஏறுவாங்க. थोड़ी सी चूक हुई கொஞ்சம் ஏதாவது மிஸ் ஆயிடுச்சுன்னா, மிஸ்டேக் ஆயிடுச்சுன்னா और कहाँ गिरेंगे? பிறகு எங்க போய் விழுவாங்க? हजारों फीट गहरी खाई में खड्डे में जाके गिरेंगे. ஆயிரக்கணக்கில் ஃபீட்டு ஆழமான அந்த பள்ளத்துல போய் வீழ்வாங்க. ஆழமான அந்த பள்ளத்துல போய் விழுவாங்க. अभी पुरुषार्थ की गति भी बहुत இப்போ புருஷார்த்தத்தினோட அந்த ஸ்பீடு கூடயும் ரொம்ப चल रही है. எல்லாத்தை விட ஆழதிலும் ஆழதாக போயிட்டு இருக்கு. खास करके पुरुषोत्तम संगम युग कहाँ का गया हुआ है? விசேஷமாக புருஷோத்தம் சங்கம் யுகம் எந்த இடத்துக்காக பாடப்பட்டிருக்குது? बाहर की दुनिया का வெளி உலகத்துக்காக பாடப்பட்டிருக்கா? पुरुषोत्तम संगम युग है ही मधुबन के अंदर. புருஷோத்தம் சங்கம் யுகம் இருக்கிறதே மதுபனத்துக்குள்ள. यहाँ पुरुषोत्तम है, எங்க புருஷோத்தம் இருக்காங்க, वही पुरुषोत्तम संगम युग होता है. அங்கதான் புருஷோத்தம் சங்கம் யுகம் இருக்கும். तो ऐसी श्रेष्ठ भूमि पर அதாவது இப்படிப்பட்ட உயர்ந்த பூமி மேல, சிறந்த பூமி மேல पहले भी बताया முன்னாடியே சொல்லப்பட்டிருக்கு कि हम ब्राह्मण बच्चों को बहुत ध्यान देना है अपने संकल्पों पर. என்னன்னா பிராமண குழந்தைகளான நமக்கு நம்ம சங்கல்பங்கள் என்ன இருக்குதோ அத மேல ரொம்ப கவனத்தை செலுத்தணும். अपने वाइब्रेशन पर, தன்னோட வைப்ரேஷன்ஸ் மேல கவனத்தை செலுத்தணும். अपनी भाषा पर தன்னோட பேச்சுகள் என்ன இருக்குதோ அத மேல, और अपनी कर्मणा पर. பிறகு தன்னோட செயல்கள் என்ன இருக்கு இல்லையா அத மேல கவனத்தை செலுத்தணும். अभी नहीं तो कभी नहीं. இப்போ இல்லைன்னா வேற எப்போ இல்லை. अब ये लास्ट चांस भी हाथ से निकल जाएगा. இப்போ லாஸ்ட் சான்ஸ் கூடயும் கையிலிருந்து போயிடும். बहुत रही, थोड़ी रही, थोड़ी सी भी हो ही रही. ये ரொம்ப போயிடுச்சு. அந்த கொஞ்ச நேரத்துல கூட கொஞ்ச நேரம்தான் இருக்குது. टाइम किस समय का है? அந்த ஒரு மகிமை என்ன இருக்குதோ அது எந்த நேரத்தினோட மகிமை இருக்கு? ரொம்ப நேரம் கடந்து போயிடுச்சு. அந்த கொஞ்ச நேரம் என்ன இருக்குதோ அதுல கூட கொஞ்சம் என்ற ஒரு மகிமை என்றது எந்த நேரத்துக்கானதுன்னு சொல்லியிருக்காங்க, சொல்லப்பட்டிருக்கு. पिछले 60 वर्षों का ये गायन नहीं है. கடந்த 60 வருஷத்தினோட மகிமை இல்லை இது. ये गायन इस समय का है. இந்த மகிமை இந்த நேரத்தினோடதா இருக்குது. एक घड़ी आधी में पुण्याद, तुलसी संगत साधु की हरे कोटि अपराध. जो साधना करने वाले साधु हैं, இப்போ சாதனை செய்யக்கூடிய சாதுகள் யார் இருக்காங்களோ, தவம் செய்யக்கூடிய சாதுகள், उनको अपनी भाषा को साधना चाहिए. அவங்களுக்கு என்ன செய்யணும்னா தன்னோட பேச்சு மேல அது சாதனைய செய்யணும். அதாவது அதை கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கணும். அதாவது பாபா சொல்றாங்க ரொம்ப நேரம் கடந்து போயிடுச்சு இல்லையா, இப்போ அந்த கொஞ்ச நேரத்துல கூடயும் கொஞ்ச நேரம் இருக்குது. அதுல யாரு சாதுகள் இருக்காங்க அவங்களுக்கு தன்னோட பேச்சு மேல கண்ட்ரோல்ல பண்ணணும். अपनी कर्मेंद्रियों को साधना चाहिए. தன்னோட கர்மேந்திரியங்கள் மேல சாதனை பண்ணணும். அதாவது தவம் செய்யணும். गिरने नहीं देना चाहिए. அத கீழே வீழ கூடாது, வீழ்றதுக்கு விடக்கூடாது. अपने संकल्पों पर, अपने वाइब्रेशंस पर, தன்னோட சங்கல்பங்கள், தன்னோட வைப்ரேஷன்ஸ் மேல साधना का प्रभाव देखना चाहिए. சாதனையினோட பிரபாவத்தை பார்க்கணும். क्योंकि अभी अमृत वेले का लास्ट टाइम चल रहा है. ஏன்னா இப்போ அமிர்த வேலையினோட லாஸ்ட் டைம் போயிட்டு இருக்கு.
सूर्योदय से पहले वो अमृत बेला जो होता है, சூரிய உதயம் ஆகிறதுக்கு முன்னாடி எந்த அமிர்த வேலை இருக்குமோ वो बहुत महत्व का होता है। அது ரொம்ப மகத்துவமானதாக இருக்கும். तो रात्रि के 12 बजे से भी अमृत बेला है। இப்போ நைட்டு 12 மணிலிருந்தே அமிர்த வேலை இருக்குது. लेकिन वो उतना महत्वपूर्ण नहीं होता। அப்போ பாபா சொல்றாங்க அது அந்த அளவுக்கு மகத்துவபூர்ணமாக இருக்காது, அதாவது மகத்துவம் இருக்கிறது இல்ல. लेकिन जब सूर्य उदय होना होता है, ஆனா எப்போ சூரிய உதயம் ஆகிறதுக்கான டைம் இருக்கும்ல, सूर्य की लालिमा आगे आगे सामने दिखाई पड़ती है सूर्योदय होने से पहले। அது அந்த சூரியனினோட சிவத்தல் என்ன இருக்குதோ அந்த ரெட்டிஷ் லாலிமா இருக்கு இல்லையா, சிவத்தல் எப்போ முன்னாடி வந்துருமோ இது என்ன சூரிய உதயம் ஆக போகுதுன்னு கொஞ்சம் எப்படின்னா காலையில் விடியும் காலையில் இருக்கிற நேரம், அர்லி இந்த மார்னிங் என்னோட நேரம் இருக்கும். அது எப்படி இருக்கும்னா அது சில எப்படின்னா கொஞ்சம் இப்படி தோணும் பகல் வந்துடுச்சு, சில இடத்துல எப்படின்னா இரவு இருக்கு அப்படி தோணும். யாரு அந்த இருள பரவுற ஆத்மாக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க இந்த புருஷார்த்தத்துல தான் இருப்பாங்க. என்ன சொல்றாங்கன்னா அந்தேரா காயம் ரஹேகா, அதாவது இருள்ன்றது தொடர்ந்து இருக்கும். அவங்களோட சங்கல்பங்கள் இதேதான் நடந்துட்டு இருக்கும், பேச்சு இதேதான் போயிட்டு இருக்கும், செயல்கள் இதேதான் போகுது, பேச்சுகள் இதேதான் பேசுவாங்க. நாம இந்த இரவை நஷ்டம் ஆக்குறதுக்கு விட மாட்டோம், நஷ்டம் ஆகுறதுக்காக விட மாட்டோம். ஏன்? मधुबन के वातावरण में जहाँ ज्ञान सूर्य अपना कार्य कर रहा हो, वहाँ अगर अंधेरा नजर आए किसी को, இப்போ மதுபனத்துல எங்க ஞான சூரியன் பாட் பண்ணிட்டு இருக்காங்க, அங்க யாருக்காவது இருள் தென்படுது, अरे कुछ नहीं यार, क्या परमात्मा बाप का काम चल रहा है। அரே ஒண்ணுமே இல்ல, இங்க என்ன பரமாத்மா அப்பாவோட வேலை நடந்துட்டு இருக்கா, यहाँ भगवान का काम चल रहा है, இங்க பகவானோட வேலை போயிட்டு இருக்கா. अगर ये किसी को संकल्प पैदा हुआ, ஒருவேளை யாருக்காவது இந்த சங்கல்பம் ஏற்பட்டதுன்னா तो ये अंधेरा कायम रहने वाली बात हुई। அப்போ இது அந்த இருள்ன்றது தொடர்ந்து இருக்கணும் என்றதுக்கான பேச்சு ஆயிடுச்சா, या रोशनी फैलने वाली बात हुई, இல்லன்னா பிரகாசத்தை பரவுற பேச்சாயிடுச்சா, ये उसके दिल में अंधेरा कायम हो गया, அவங்களோட மனதுக்குள்ள இருள்ன்றது தொடர்ந்து இருக்கிற போல ஆயிடுச்சு. हम ब्राह्मण बच्चे निमित्त बन गए, பிராமண குழந்தைகளான நாம நிமித்தமாயிட்டோம், अंधेरा फैलाने। அந்த இருளை பரவுறதுக்காக நிமித்தமாயிட்டோம். किसी आत्मा को निश्चय विश्वास இப்போ ஒரு ஆத்மாக்கு நிச்சயம் பிறகு நம்பிக்கை, बैठाना है அந்த நம்பிக்கைன்றது உட்கார வைக்கணுமா या उखाड़नी है, இல்லைன்னா அதை எடுத்துடணுமா, அந்த நம்பிக்கையை தூரம் பண்ணிடணுமா. आपके ऊपर श्रद्धा बैठाने के निमित्त बनना चाहिए। அப்பா மேல நம்பிக்கையை ஏற்படுத்துறதுக்காக நிமித்தமாகணும். आपके कार्य में आत्मा अर्पण कब होगी? அப்பாவோட வேலையில ஆத்மா எப்போ அர்ப்பணம் ஆகும்? आत्माएं अर्पण कब होगी? உயர்ந்த ஆத்மாக்கள் சிறந்த ஆத்மாக்கள் எப்போ அர்ப்பணம் ஆகுவாங்க? जब उन्हें ये लगे எப்போ அவங்களுக்கு இப்படி தோணுதோ कि वास्तव में यहाँ ईश्वर का कार्य चल रहा है, என்னன்னா வாஸ்தவத்துல இங்க ஈஸ்வரனோட வேலை போயிட்டு இருக்கு. उनको अंदर से अनुभूति नहीं होती, இந்த அனுபவம் அவங்களுக்கு ஆகுறது இல்ல. जहाँ देखो वहाँ शैतानों का राज्य लगा पड़ा है, எங்க பார்த்தோம்னாலும் அங்க சைத்தான்களினோட ராஜ்யம் தான்
பரவிருக்கு, இருக்குது. शैतानों जैसी एक्टिविटी देखने में आती है। ஷைத்தான்கள் போல செயல்கள் தென்படுது, ஆக்டிவிட்டி தென்படுது. तो जैसे हम अंधेरा कायम रखने वाले असुर है, அப்போ நாம் இருட்டை தொடர்ந்து வச்சுக்க கூடிய அசுரர்கள் ஆயிட்டோம். जिन्हें रात्रि ही अच्छी लगती है, इसलिए उनका नाम है। அவங்களுக்கு இரவு தான் பிடிக்கும், அதனால அவங்களோட பேரா இருக்குது. शास्त्रों में निशाचर, சாஸ்திரத்துல அவங்களுக்கு என்ன பேர் இருக்குன்னா நிஷாச்சர். कहाँ विचरण करते रहते हैं? எங்க அவங்க சுத்திட்டு இருப்பாங்க, அலைஞ்சிட்டு இருப்பாங்க. निशा माना रात्रि, நிஷான்னா ராத்திரி, वो रात्रि में ही विचरण करना पसंद करती है। நிஷான்னா ராத்திரி அதாவது இரவு. அவங்க இரவுல தான் சுத்திட்டு இருக்கிறது பிடிக்கும் அவங்களுக்கு. जैसे चोर डकैत, उनको दिन अच्छा ही नहीं लगता। எப்படின்னா அவங்களுக்கு பகலன்னா பிடிக்கவே பிடிக்காது. दूसरों को भी चाहते हैं कि ये हमारे समान बन जाए। மற்றவங்களுக்காக கூட இதே தான் விருப்பப்படுறாங்க, என்னன்னா இவங்க நமக்கு சமானமாக ஆயிடணும், हम शरीर के पुरुषार्थी बन जाए, நமக்கு ஈக்குவலான நமக்கு சமமான புருஷார்த்தி ஆயிடணும். और खुद भी ऐसे ही रास्ते पर चलते हैं। பிறகு சுயம் கூடயோ அதே மாதிரி ராஸ்தல தான் வழிக்கு தான் போகிறாங்க. बाकी घर में ऐसी जमात नहीं बनने देना। பாபாவோட வீட்டுல இப்படிப்பட்ட கூட்டத்தை சேர விடக்கூடாது, ஏற்படுத்த விடக்கூடாது. वाइब्रेशन बनेंगे, அதாவது இப்படிப்பட்ட ஜாதியில் இருப்பாங்களே இவங்கள உன்னாக அவங்கள இருக்கிறதுக்கு விடக்கூடாது. शांति के वाइब्रेशन बनेंगे, சாந்தியினோட வைப்ரேஷன்ஸ் ஏற்படுத்துதுன்னா ஏற்பட்டுட்டு இருக்குன்னா पवित्रता के वाइब्रेशन बनेंगे, பவித்திரத்தையினோட வைப்ரேஷன்ஸ் உருவாகுதுன்னா पवित्रता के वाइब्रेशन माना பவித்திரத்தையினோட வைப்ரேஷன்ஸ்னா एक बाप दूसरा न कोई। எனக்காக ஒரு அப்பா தவிர வேற யாருமே கிடையாது. इतना हमारा पुरुषार्थ सहज होता जाएगा, அந்த அளவுக்கு நம்ம புருஷார்த்தம் சகஜமாயிட்டே தான் வரும்னு சொல்றாங்க. अंतर होता जाएगा, परिपक्व होता जाएगा। பாபா சொல்லிட்டு இருக்காங்க அது பக்கா ஆயிட்டே வரும், பரிபக்குவம் ஆயிட்டே வரும். नीचे अवस्था ऊंची होती है, कभी नीचे गिरती है। இல்லைன்னா ஸ்டேஜ் சில நேரத்துல கீழே விழுது, சில நேரம் மேலே ஏறுது. जिनकी खुद की अवस्था नीचे ऊपर होती है, वो दूसरों को भी नीचे ऊपर करने के निमित्त बन जाते हैं। யாருக்கு சுயமினோட ஸ்டேஜ் கீழே மேலே ஆகுதோ அவங்களுக்கு மற்றவங்கள கூட என்ன செய்வாங்கன்னா அவங்கள கூட அப் அண்ட் டவுன்ல வர வைக்கிறதுக்காக நிமித்தம் ஆயிடுறாங்க. तो अभी न खुद नीचे ऊपर होना है, அதாவது இப்போ நம்ம சுயம் கூடயும் கீழே அப் அண்ட் டவுன்ல வரக்கூடாது. और न संगी साथियों को ऊपर नीचे होने देना है। பிறகு யாரு துணையாளர்கள் இருக்காங்க இல்லையா அவங்கள கூடயும் மேலே கீழே ஆகிறதுக்காக விடக்கூடாது. वाइब्रेशन को बनाना और बिगाड़ना, வைப்ரேஷன்ஸை கெடுத்துருது பிறகு நல்லா ஆக்கிக்கிறது. ये किसी और के हाथ में नहीं है। இது வேற யாரோ கையில ஒன்றும் இல்லை. हमने ही तो इस स्थिति को बिगाड़ा। இப்போ நாம தான் சுயத்தினோட ஸ்டேஜை கெடுத்துக்கிட்டோம். तो दुनिया बिगड़ गई அப்போ உலகம் கெட்டு போயிடுச்சு. और हमने ही तो इस स्थिति को बनाया। பிறகு நாம தான் சுயத்தினோட ஸ்டேஜை நல்லமாக ஆக்கிக்கிட்டோம். तो दुनिया सुधर गई। அப்போ உலகம் நல்லதாயிடுச்சு. तो सतयुग बनाना, அதாவது சத்யுகம் ரெடி பண்ணிக்கிறது, தயார் பண்றது, स्वर्ग बनाना, ஸ்வர்கத்தை தயார் பண்ணிக்கிறது, स्वर्ग बनाना,
ஸ்வர்க்கத்தை உருவாக்கிக்கிறது, और नरक बनाना, பிறகு நரகத்தை உருவாக்குறது. ये किसके हाथ में हुआ? இது யாரோட கையில ஆச்சு? हम आत्मा रूपी बच्चों के हाथ में ये बात है। ஆத்மா ரூபமான குழந்தைகளான நம்மளோட கையில இருக்குது. कि हम अपने लिए चाहे स्वर्ग बनाए अथवा नरक बनाए, நாம நமக்காக ஸ்வர்க்கத்தை உருவாக்குறோமா இல்லைன்னா நரகத்தை உருவாக்கிக்கிறோமா, அது நம்ம மேல இருக்கு. सुप्रीम कोर्ट आपको सिर्फ रास्ता बता करके चला जाता है। சுப்ரீம் சோல் அப்பா வெறும் வழிய காமிச்சிட்டு போயிடுறாங்க. उस रास्ते पर जो चलते हैं, அந்த வழிக்கு அனுசாரமாக யாரு நடக்கிறாங்களோ अपने प्रैक्टिकल जीवन में தன்னோட பிராக்டிக்கல் வாழ்க்கையில वो प्राप्ति करते हैं। அவங்க பிராப்திய பண்ணிக்கிறாங்க. जन्म जन्मांतर की सुख की प्रारब्ध ले लेते हैं। ஜென்ம ஜென்மாந்தரத்தினோட சுகத்துக்கான அந்த பிராப்தியை எடுத்துக்கிறாங்க. कहा जाता है बाप ने हमको बता दिया, சொல்லப்படுகிறது அப்பா நமக்கு சொத்தை கொடுத்துருக்காங்கன்னு. वास्तव में बाप तो ज्ञान का ही बता देता है। வாஸ்தவத்துல அப்பா நமக்கு ஞானத்தினோட சொத்தை தான் கொடுக்கறாங்க. सुख शांति का अर्थ डायरेक्ट नहीं देता है, சுக சாந்தியினோட சொத்து டைரக்டா ஒண்ணு கொடுக்கறது இல்ல. एक अवसर देता है। எதுக்கான சொத்தை கொடுக்கறாங்க? निराकार से कौन समर्थन मिलता है? நிராகாரம் மூலமாக எந்த சொத்து கிடைக்குது? निराकारी ज्ञान रत्न को समर्थन मिलता है। நிராகாரி ஞான ரத்னங்களினோட சொத்து கிடைக்குது. लेकिन सुख शांति का जो प्रैक्टिकल जीवन का अर्थ है, ஆனா சுக சாந்தியினோட பிராக்டிக்கல் வாழ்க்கையினோட சொத்து என்ன இருக்கு? वो हम बच्चे अपने पुरुषार्थ से ही प्राप्त कर सकते हैं। அது குழந்தைகளான நாம நம்மளோட புருஷார்த்தம் மூலமா தான் பிராப்திய பண்ணிக்க முடியும். रावण की तरह अगर ज्ञान उठाएंगे, ராவன் போல ஒருவேளை ஞானத்தை எடுத்தீங்கன்னா बस ज्ञान सुनना और दूसरों को सुनाना, வெறும் ஞானத்தை கேட்கறது மத்தவங்களுக்கு சொல்றது, और अपने जीवन में धारण कुछ भी பிறகு தன்னோட வாழ்க்கையில எதுவுமே தாரணை करना नहीं, செய்யறது கிடையாது. तो ऐसों का जीवन शांत बनेगा। जन्म जन्मांतर का या अशांत बनेगा? இப்படிப்பட்ட அவங்களோட வாழ்க்கை அமைதி ஆகுமா ஜென்ம ஜென்மாந்தரம், இல்லைன்னா அசாந்தி ஆயிடுமா? अशांत जीवन बनेगा। அசாந்தி வாழ்க்கை ஆயிடும்னு சொல்றாங்க. अशांति की दुनिया बनाएंगे और अशांति की दुनिया में भूत प्रेतों की तरह भटकते रहेंगे। அசாந்தி உலகத்தை உருவாக்குவாங்க, பிறகு அசாந்தியினோட உலகத்துல பூத பிரேத்த போல பூத பிரேத்த ஆகி அலைஞ்சிட்டு இருப்பீங்க. लेकिन भूत प्रेतों को कहीं भी चैन नहीं मिलता। எப்படி பூத பிரேத்தங்களுக்கு எங்க கூடயும் அமைதி கிடைக்கிறது இல்ல. जहाँ पहुँचते हैं वहाँ उनकी पिटाई करके डंडे मार मार करके भगाते रहते हैं। எங்க போனாலும் அங்க என்ன செய்யறாங்கன்னா அவங்கள அடிச்சு குச்சியால அடிச்சு அவங்கள தள்ளுறாங்க. அன்பு பூதத்தைன்னு சொல்லி பூதத்தைன்னு சொல்லி துரத்திடுறாங்க. ऐसी उनकी हालत हो जाती है। அப்படி அவங்களோட நிலைமை ஆயிடுது. थोड़े से समय में இப்போ கொஞ்ச நேரம் இருக்குது, அந்த கொஞ்ச நேரத்துல हम बच्चों को குழந்தைகளான நமக்கு अभी वो पुरुषार्थ करना है இப்போ அந்த புருஷார்த்தத்தை செய்யணும். जो संसार के सामने 9 लाख सितारों के रूप में चमकेगा। என்னன்னா உலகத்துக்கு முன்னாடி 9 லட்ச நட்சத்திரங்களினோட ரூபத்துல அது ஜொலிக்கும். थोड़े से समय का थोड़ा सा पुरुषार्थ கொஞ்ச நேரத்தினோட இந்த கொஞ்ச புருஷார்த்தம் 84 जन्मों की महिमा कराने के निमित्त बन जाएगा। 84 ஜென்மங்களினோட மகிமை செய்ய வைக்கிறதுக்காக நிமித்தம் ஆயிடும் சொல்றாங்க. अभी अगर थोड़ी सी गफलत करते रहे, இப்போ ஒருவேளை கொஞ்சம் ஏதாவது
இந்த கேர்லெஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, அதாவது சோம்பேறித்தனத்தை காமிச்சிட்டு இருந்தீங்க, இப்போ அந்த மனதுக்கு எப்படி என்ன பதற்றல்ன்றது ஏற்படுத்திட்டு இருப்பீங்க, அசாந்தி ஆக்கிட்டு இருப்பீங்க இருந்தீங்கன்னா, பிறகு மற்றவங்களுக்கு கூடயும் அசாந்தியை ஏற்படுத்திட்டே இருந்தீங்கன்னா, அப்போ அநேக ஜென்மங்களுக்கான தன்னோட அந்த பிராப்தி என்றது லாஸ் பண்ணி உட்காந்துடுவீங்க, லாஸ் பண்ணிட்டு உட்காருவீங்க. உயர்ந்த இடமா இருக்குது, சிறந்த ஆத்மாக்களோட சங்கடனா இருக்குது, சிறந்த ஆத்மாக்களோட யூனிட்டி இங்க கிடைக்குது. அப்போ இங்க பிராப்தி கூடயும் உயர்ந்ததிலும் உயர்ந்த பிராப்தியா இருக்கு. பிறகு ஒருவேளை கேர்லெஸ்னஸ் காமிச்சிட்டீங்க, ஒருவேளை கேர்லெஸ் பண்ணீங்க, நெக்லெக்ட் பண்ணீங்கன்னா, அப்போ லாஸ் கூடயும் அதாவது நஷ்டம் கூடயும் ரொம்ப அதிக அளவுல ஆயிடும். ஜென்ம ஜென்மாந்தரத்துக்கு ஆனதாயிடும். பிறகு அந்த நஷ்டத்துக்கு கூடயே முழு உலகத்துக்கு முன்னாடி தர்மராஜினோட அந்த ஒரு தண்டனை என்ன இருக்குது, அதுக்கான பாத்திரதாரிகள் ஆயிடுவீங்க, அதை எடுத்துக்க கூடியவங்களாக ஆயிடுவீங்க. அது வேற விஷயம். அப்பா எந்த அளவுக்கு இனிமையானவரோ அன்பானவரோ, தர்மராஜ் அப்பா அந்த அளவுக்கு என்ன இருக்காங்க, அந்த அளவுக்கு கடுமையானவங்க இருக்காங்க. அப்பா தென்பட மாட்டாங்க. என்ன தென்படுவாங்க, எப்படி தென்படுவாங்க, மரண தண்டனை கொடுக்க கூடியவர் இருப்பாங்க இல்லையா, அவங்க அப்படி தென்படுவாங்க. எப்படி மரண தண்டனை கொடுக்க கூடியவங்க இருக்காங்க இல்லையா, செய்பவர் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு முன்னாடி எவ்வளவு வேணாலும் அவங்க உங்களுக்கு முன்னாடி கேட்டோம், சொன்னோம், அழுந்தோம், அழுகுறாங்க, சொல்றாங்க, ரிக்வெஸ்ட் பண்றாங்க, ஆனாலும் அந்த மரண தண்டனை கொடுக்கக்கூடியவங்களுக்கு அவங்களுக்கு இரக்கம் என்றது வர்றதில்ல. அவங்க வெறும் என்ன செய்யறாங்கன்னா அதேதான், கொலை பண்ணிடுவாங்க. அதாவது மரண தண்டனைன்றது அவங்களுக்கு கொடுத்துருவாங்க, அவங்களுக்கு பயமும் ஏற்படுறது இல்ல. அப்போ அந்த நிலைமை ஆயிடும்னு சொல்றாங்க. அதனால இப்போல இருந்து ஒவ்வொரு ஸ்டெப் பிராமண குழந்தைகளுக்கு மதுபனத்துல ஒவ்வொரு ஸ்டெப்பு கூடயும் யோசிச்சு யோசிச்சு ஊதி ஊதி வைக்கணும். பிறகு யாராவது இப்படி சொன்னீங்க, நமக்கு தெரியவே தெரியல, தெரிஞ்சிருக்கல, நமக்கு தெரியவே தெரிஞ்சிருக்கல, நமக்கு யாருமே சொல்லல, நாங்க அப்படியே இங்க வந்திருந்தோம்,
तो हम भी देख आए நாமளும் போய் பார்த்துன்னு வரலான்னு சொல்லி यहाँ क्या होता है। இங்க என்ன ஆகுதோன்னு சொல்லி பார்க்கலான்னு வந்திருந்தோம். कहने की निमित्त लेवल पर है। இப்படிப்பட்ட பேச்ச சொல்றதுக்காக நிமித்தமாகாதீங்க. जो समय चल रहा है இப்போ என்ன நேரம் போயிட்டு இருக்கு, अमृत देने का। அமிர்த வேலை இது. ब्राह्मण की दुनिया में ज्ञान सूर्य के प्रत्यक्ष होने का பிராமண உலகத்துல ஞான சூரியம் பிரத்யக்ஷ ஆகிறதுக்கானதா இருக்கு. और साथ साथ बाहर की दुनिया में भी பிறகு அது கூடயே வெளி உலகத்திலையும் ईश्वरीय ज्ञान प्रत्यक्ष होने का ஈஸ்வரிய ஞானம் பிரத்யக்ஷ ஆகிறதுக்கான समय को वरदान मिला हुआ है। அந்த நேரத்துக்கு வரம் கிடைச்சிருக்குது. क्या वरदान मिला हुआ है? என்ன வரம் கிடைச்சிருக்கு? हैं? कैसी? इस समय को वरदान मिला हुआ है। இந்த நேரத்துக்கு வரம் கிடைச்சிருக்கு. नहीं याद आ रहा है? ஞாபகம் வரலையா? ऐसा हमारा जन्म सिद्ध अधिकार है। ये स्थान को भी वरदान मिला हुआ है। அதாவது இந்த இடத்துக்கு கூடயும் வரம் கிடைச்சிருக்குது. क्या? என்ன? अगर श्रेष्ठ कर्म करने के लिए ஒருவேளை உயர்ந்த செயல்கள் செய்யறதுக்காக हम हिम्मत करेंगे तो बाप से सौनी मदद। ஒருவேளை நாம தைரியத்தை வச்சோம், அப்போ தைரியத்தை வச்சோம்னா அப்போ அப்பா இடம் இருந்து 100 மடங்கு நமக்கு जरूर मिलेगी। உதவி கண்டிப்பாக கிடைக்கும். இதுல சொன்னாங்க இல்லையா, வரம் என்ன கிடைச்சிருக்குதுன்னா சஃபல்தா हमारा जन्म सिद्ध अधिकार है. அதாவது வெற்றி என்றது அது நம்மளோட பிறப்பு உரிமை. हिम्मत का एक संकल्प करना है कि मुझे सुधर के रहना है। வெறும் அந்த தைரியம் காமிக்கணும். என்ன? எனக்கு திருந்து அதாவது சேஞ்ச் ஆகி காமிக்கணும், சேஞ்ச் ஆகணும், எனக்கு மாறணும். जो कमजोरी बार बार तंग करती है, எந்த குறை அடிக்கடி தொல்லைய கொடுக்குது, उसके लिए दृढ़ प्रतिज्ञा लेनी है। सिर्फ அதுக்காக உறுதியான அந்த பிரதிஜ்ஞா, அதாவது சத்தியத்தை செய்யணும், அவ்வளவுதான். करना और कराना तो बाप को, செய்யறது செய்ய வைக்கிறது அதெல்லாம் அப்பா மேல இருக்கு. वो करनहार भी है அவங்க செய்பவரும் ஆயிருக்காங்க, और करावनहार भी है। பிறகு செய்விப்பவரும் ஆயிருக்காரு. करा ही लेगा। அவங்க செய்ய வச்சுதான் தீருவாங்க, எப்படியாவது செய்ய வச்சிடுவாங்க. लेकिन अंदर के दिल से ये भावना पैदा होनी चाहिए। ஆனா உள்ளிலிருந்து மனதிலிருந்து இந்த பாவனை ஏற்படணும். कि मुझे अपने को सुधारना है। என்னன்னா எனக்கு என்ன நான் மாத்திக்கணும், திருந்தணும். लेकिन सुधरेंगे कब? ஆனா எப்போ திருந்துவீங்க? दिल साफ तो मुराद हासिल। மனது ஒருவேளை சுத்தமாக இருந்ததுன்னா அப்போ ஏதெல்லாம் ஆசைகள் இருக்குதோ அதெல்லாமே கிடைச்சிடும். बाप के सामने अगर सच्चे न बने, அப்பாக்கு முன்னாடி ஒருவேளை உண்மையானவங்களாக ஆகலைன்னா, झूठ बोले பொய் பேசுனீங்க, तो सच्चा दिल कहेंगे। அப்போ அவங்களுக்கு உண்மையான மனதுன்னு சொல்வாங்களா? அவங்கள साफ दिल कहेंगे। சுத்தமான மனதினர்கள்னு சொல்ல முடியுமா? कहेंगे சொல்வாங்களா? नहीं कहेंगे। சொல்ல மாட்டாங்க. दुनिया के सामने चाहे कुछ भी बोल दे, உலகத்துக்கு முன்னாடி என்ன வேணாலும் சொல்லிக்கலாம். लेकिन बाप के प्रति जो सच्चे हैं, ஆனா அப்பாக்கு முன்னாடி யாரு உண்மையானவங்க இருக்காங்களோ वो संसार में सत्य खंड की स्थापना के निमित्त बन जाएंगे। அவங்க உலகத்துக்கு முன்னாடி உண்மையான கண்டத்தை ஸ்தாபனை செய்யறதுக்காக நிமித்தம் ஆயிடுவாங்க. और
और दुनिया की नजर में जो झूठे हैं பிறகு உலகத்துக்கு முன்னாடி யாரு பொய்யானவங்களோ और बाप के सामने सच्चे और साफ से होकर के प्रत्यक्ष होते हैं, பிறகு அப்பாக்கு முன்னாடி யாரு உண்மையான பிறகு சுத்தமான மனதினர்கள்னு சொல்லி பிரத்யட்சமாகறாங்க. ये अपना सच्चा सच्चा पोता मिल देते हैं, இல்லைன்னா தன்னோட உண்மையான போத்தா மேல கொடுக்கறாங்க. उसका सुधार निश्चित है. அவங்க கண்டிப்பாக மாறிடுவாங்க, திருந்துவாங்க. किसी नई दुनिया की स्थापना के निमित्त बनेंगे. அவங்க சத்யுகி புது உலகத்தினோட ஸ்தாபனை செய்யறதுக்காக, அதாவது புது உலகத்தை ஸ்தாபனை செய்யறதுக்காக நிமித்தம் ஆகுவாங்க. सच्चाई के ऊपर बहुत बड़ा आधार है. உண்மை என்ன இருக்குதோ அது மேல மிகப்பெரிய ஆதாரம் இருக்கு. बाप को धन नहीं चाहिए, அப்பாக்கு தனம் தேவையில்லை, धन नहीं चाहिए, சரீரம் வேண்டாம், जन नहीं चाहिए. ஜனங்க வேண்டாம். सत्यखंड की स्थापना के लिए सबसे पहली बात क्या चाहिए? உண்மையான கண்டத்தை ஸ்தாபனை செய்யறதுக்காக ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன தேவை இருக்கு? सच्चाई और सफाई चाहिए. உண்மை பிறகு சுத்தமான தன்மை தேவை இருக்கு. सच्चे और साफ दिल बच्चे உண்மையான பிறகு சுத்தமான மனது இருக்கக்கூடிய குழந்தைகள் बाप को बहुत प्रिय है. அப்பாக்கு ரொம்ப பிரியமானவங்க இருக்காங்க, ரொம்ப பிரியமானதா இருக்கு அப்பாக்கு. भले कमजोरियां कितनी भी भरी हुई हो, स्वभाव संस्कार कितना भी खराब हो, இப்போ சுபாவ சன்ஸ்கார் எந்த அளவுக்கு வேணும்னாலும் குறைகள் நிறைஞ்சிருக்கலாம், சுபாவ சன்ஸ்காரம் எந்த அளவுக்கு வேணும்னாலும் கெட்டு போயிருக்கலாம். बाप कोई भी बच्चे का स्वभाव संस्कार नहीं देखते हैं. அப்பா எந்த குழந்தையினோட சுபாவ சன்ஸ்காரத்தை கூடயும் பாக்குறது இல்ல. इसका तो स्वभाव ही ऐसा है, இவங்களோட ஸ்வபாவமே இப்படியே தான் இருக்கு, इसके तो संस्कार ही ऐसे हैं, இவங்களோட சம்ஸ்காரமே இப்படியே தான் இருக்குது, ये तो कभी बदलेगा नहीं. இவங்க எப்பவுமே மாற மாட்டாங்க. इस तरह के विचार बाप के नहीं हो सकते. இப்படிப்பட்ட அந்த சிந்தனைகள் அப்பாவோடது இப்படி எல்லாம் இருக்கிறது இல்ல. அப்பாவோட சிந்தனைகள் இப்படிப்பட்ட இது இருக்கிறது இல்ல. बाप तो शिक्षा और देते हैं कि बच्चे कभी किसी के स्वभाव संस्कार को मत देखो. அப்பா இன்னும் என்ன கல்வியை சொல்லி கொடுக்குறாங்கன்னா, குழந்தைகளே எப்பவுமே யாரோட சுபாவ சம்ஸ்காரத்தை கூடயும் பார்க்காதீங்க. क्यों? ஏன்? क्योंकि जो स्वभाव संस्कार है वो आज है, कुछ और है, और कल की नई दुनिया जो आने वाली है उसमें ஏன்னா சுபாவ சம்ஸ்காரம் என்ன இருக்குது, இன்னைக்கு ஒன்று இருக்குது, நாளைக்கு புது உலகம் எப்போ வருமோ அப்போ सबके स्वभाव संस्कार எல்லாரோட சுபாவ சம்ஸ்காரம் परिवर्तन हो जाएंगे. பரிவர்த்தனை ஆயிடும். तो स्वभाव संस्कार की देखने की बात नहीं है. அதாவது சுபாவ சம்ஸ்கார பார்க்குற விஷயம் இல்லை. मुख्य बात है முக்கியமான பேச்சா இருக்கு सच्चाई और सफाई. உண்மையான தன்மை பிறகு சுத்தமான தன்மை. सत्यखंड की स्थापना में உண்மையான கண்டத்தினோட ஸ்தாபனைக்காக सच्चाई और सफाई का बहुत बड़ा योगदान. உண்மையான தன்மை பிறகு சுத்தமான தன்மையினோட மிகப்பெரிய இதோட ரோல் இருக்கு. झूठे दिल पर सच्चा साहब राजी नहीं होगा. இப்போ பொய்யான மனது இருக்குதுன்னா அவங்க மேல உண்மையான எஜமான் சந்தோஷப்பட மாட்டாங்க. सच्चे दिल पर सच्चा साहब राजी होगा. அதாவது யாரு உண்மையானவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க மேல உண்மையாலே எஜமான் சந்தோஷப்படுவாங்க. உண்மையான அந்த எஜமான் இருக்காங்க இல்லையா, அவங்க சந்தோஷப்படுவாங்க. எப்போ कब राजी होगा? எப்போ சந்தோஷப்படுவாங்க, குஷியாகுவாங்க? जब मन से जो संकल्प चलाते हैं उसमें भी सच्चाई भरी हुई हो. எப்போ மனதுக்குள்ள என்ன சங்கல்பங்கள் நடத்துறீங்களோ அதுல கூட உண்மையான தன்மை நிறைஞ்சிருக்கணும்.
ज्ञान के अनुकूल हमारे संकल्प हो, ஞானத்துக்கு அனுகூலமாக தனக்குள்ள சங்கல்பங்கள் நிறைஞ்சிருக்கணும். और जो मुख से भाषा निकालते हैं பிறகு வாயால என்ன பேச்சுகள் வருதோ उसमें भी सच्चाई सफाई भरी हुई हो, அதுல கூடயும் உண்மை பிறகு சுத்தமான தன்மை நிறைஞ்சிருக்கணும். और जो कर्म करते हैं वो भी सच्चा कर्म हो, பிறகு என்ன செயல்களை செய்றீங்களோ அது கூடயும் உண்மையான செயல்களாக இருக்கணும். अपने दिल के अंदर भी लगे தன்னோட மனதுக்கு கூடயும் இந்த விஷயம் தோணணும். कि मैंने ये जो काम किया நான் இந்த ஒர்க் என்ன பண்ணிருக்கேனோ वो सच्चा काम किया, அது உண்மையான வேலையை செஞ்சிருக்கேன், झूठा काम नहीं किया। பொய்யான வேலையை செய்யல. इसलिए सत्यखंड और झूठ खंड, அதாவது உண்மையான கண்டம் பிறகு பொய்யான கண்டம். सत्यखंड कौन स्थापन करता है? உண்மையான கண்டத்தை யார் ஸ்தாபனை செய்றாங்க? सच्चा बाप सत्यखंड स्थापन करता है और बच्चे को द्वारा कराता है। உண்மையான அப்பா உண்மையான கண்டத்தை ஸ்தாபனை செய்றாங்க, பிறகு குழந்தைகள் மூலமாக செய்ய வைக்கிறாங்க. श्रीमत पर। ஸ்ரீமத்துக்கு அனுசாரமாக. और झूठ खंड कौन स्थापन करता है? பிறகு பொய்யான கண்டம் யாரு ஸ்தாபனை செய்றாங்க? रावण। ராவணன். रावण किसे कहा जाता है? ராவணன் சொல்லி யாருக்கு சொல்லப்படுகிறது? जो दूसरों को रुलाता है, யாரு மத்தவங்கள அழ வைக்கிறாங்க? झूठ बोल बोल करके, பொய்ய சொல்லி சொல்லி, झूठ खंड फैला करके, பொய்யான கண்டத்தை பரவ வச்சு उसको कहते हैं रावण। அவங்களுக்கு என்னன்னு சொல்வாங்கன்னா ராவன். एक मत पर नहीं चलेगा, ஒருத்தரோட டைரக்ஷன் அனுசாரமாக நடக்க மாட்டாங்க, न चलाएगा, நடக்க வைக்கவும் மாட்டாங்க. तो நடக்கிறது இல்ல, நடக்க வைக்கிறது இல்ல. मत पर चलाएगा। எத்தனை டைரக்ஷன்ஸினோட ஆதாரப்படி நடத்துவாங்க? अनेकों की मत पर चलेगा और अनेकों की मत पर அநேக ஆத்மாக்களோட டைரக்ஷனை ஃபாலோ செய்வாங்க, பிறகு ஃபாலோ செய்ய வைப்பாங்க. चलाएगा, मन मत पर भी चलेगा। பிறகு மனதினோட வழிமுறைக்கு கூடயும் அதுக்கு அனுசாரமா கூடயும் நடப்பாங்க. क्योंकि अहंकार होने के कारण ஏன்னா அகங்காரம் இருக்கிற காரணத்தினால वो अपनी बात ज्यादा आगे रखेगा, அவங்க தன்னோட பேச்ச ரொம்ப முன்னாடி வைப்பாங்க. वो अपने को ही श्रेष्ठ समझता है, அவங்க தன்னையே உயர்ந்தவங்கன்னு சொல்லி நினைச்சுக்கிறாங்க, अपने को ही भगवान मानता है, தன்னையே பகவான்னு சொல்லி ஏத்துக்கிறாங்க. तो जो अपन को ही भगवान मानता है, இப்போ யாரு தன்னையே பகவான்னு நினைச்சுக்கிறாங்க ஏத்துக்கிறாங்க, बाप कहते हैं वो हिरण्यकश्यप है। அப்பா சொல்றாங்க அவங்க இரண்யகசிபா இருக்காங்க. हिरण्यकश्यप है माना இரண்யகசிபன்னா क्या मतलब हुआ इसका? என்ன அர்த்தமாச்சு இதுக்கு? हिरण्य माना सोना, இரண்யன்னா தங்கம், काशी माना तेज, காஷ்யன்னா பிரகாசம். सोने जैसी सच्ची आत्माओं के तेज को தங்கம் போல உண்மையான ஆத்மாக்களோட அந்த பிரகாசத்தை पा, பா, हिरण्य कश्यप இரண்ய கஷ்யபா, तेज को पीने वाला है। அந்த பிரகாசத்தை குடிக்க கூடியவங்க. क्या? என்ன? जो सत्य है யாரு உண்மையானவங்களோ उनके भी तेज को पी जाता है, அவங்களோட பிரகாசத்தை கூடயும் குடிச்சிடுறாங்க. सच्चों को भी झूठा बना देता है। யாரு உண்மையானவங்களோ அவங்கள கூடயும் பொய் ஆக்கிடுறாங்க. मत पर चल करके இப்போ மனதுக்கு எப்படி வேணுமோ அதனோட அனுசாரமாக நடந்து मत पर चल करके மற்றவங்களோட வழிமுறைக்கு அனுசாரமாக நடந்து खुद भी झूठा बनता है சுயம் கூடயும் और दूसरों को भी झूठा बनाता है। சுயம் கூடயும் பொய் ஆகுறாங்க, மற்றவங்கள கூடயும் பொய் ஆக்குறாங்க.
तो हम ब्राह्मण बच्चे इस बात को पक्का समझ गए हैं। இப்போ பிராமண குழந்தைகளான நாம் இந்த விஷயத்தை பக்கா புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். बाप दादा का काम तो हुआ पड़ा है। பாப்தாதாவினோட வேலைன்றது அது ஆகிதான் தீரும். इसको कोई रोक नहीं सकता। இது யாரால கூட நிறுத்த முடியறதில்ல. जो हुआ पड़ा है என்ன ஆயிருக்குதோ ஆல்ரெடி எல்லாம் ஆயிருக்குதோ அது उसमें सिर्फ निमित्त मात्र बच्चों को बनना है। அதுல வெறும் நிமித்தமாக இருக்கணும் குழந்தைகளுக்கு. जैसे अर्जुन से भगवान ने कहा, क्या कहा था? எப்படி அர்ஜுனனுக்கு பகவான் சொல்லியிருந்தாங்க, என்ன சொல்லியிருந்தாங்க? अर्जुन ये दुश्मन तो कौरव यादव ये सब मरे पड़े। அர்ஜுன் இந்த சத்ருகள் யாதவ் கௌரவ் இவங்க எல்லாமே இறந்து போயிருக்காங்க. तो इनको नहीं मारेगा। நீ இவங்கள முடிக்க மாட்டேன். ये तो खुद ही मरे पड़े। இவங்க தானாவே இறந்து போயிருக்காங்க. तो ऐसे ही जो माया की कमजोरी, அதாவது இப்படிப்பட்ட மாயாவினோட குறை என்ன இருக்கு? बार बार उभर के सामने आती है। அடிக்கடி என்ன முன்னாடி வருது. அது மேலே வந்து அது ஏதாவது அது அடிக்கடி மேலே வந்து इतनी हिम्मत दिखाती है, அதாவது முன்னாடி வந்துட்டு இருக்கு. அது அவ்வளோ தைரியத்தை காமிக்குது. तो सर्वशक्तिवान बाप है। யாரு சர்வசக்திவான் அப்பா இருக்காங்க. माया बन करके மாயா ஆகி सर्वशक्तिवान माया भी है। சர்வசக்திவான் மாயா கூடயும் ஆயிருக்குது. बाप के सामने भी पहुंच जाती। அப்பாக்கு முன்னாடி கூடயும் போய் சேரிடுது. तो बाबा कहते हैं अभी माया का क्या हाल हो गया है? இப்போ பாபா என்ன சொல்றாங்க, மாயாவினோட நிலைமை என்ன ஆயிருக்குது? अभी माया का क्या हाल हो गया है? இப்போ மாயாவினோட நிலைமை என்ன ஆயிருக்குது? माया अभी कागज का शेर हो गई है। மாயா இப்போ அந்த ஒரு பேப்பரினோட சிங்கம் ஆயிருக்குது. क्या? என்ன? शेर तो दिखाई पड़ती है, சிங்கமாக தென்படுதுதான். लेकिन है कैसा शेर? ஆனா எப்படிப்பட்ட சிங்கமா இருக்குது? कागज का शेर। अगर मुकाबला करने की उंगली भी उसमें लगा दी, எப்படின்னா பேப்பரினோட சிங்கமா இருக்குது. இப்போ எதிர்க்கிறதுக்காக ஒருவேளை ஒரு விரலை விட்டீங்கன்னாலும் तो भी क्या हाल होगा? அப்ப கூடயும் என்ன நிலைமை ஆயிடும்? तो भी घायल हो जाएगी। அப்ப கூடயும் என்ன ஆயிடும்னா அது காயம் ஏற்பட்டிடும். அதுக்கு कागज का शेर बन करके बच्चों का मुकाबला कर रही है। பேப்பரினோட சிங்கமாகி அந்த குழந்தைகளை அதை எதிர்த்துட்டு இருக்குது. और बाप के सामने भी पहुंच जाती है। பிறகு அப்பாக்கு முன்னாடி கூடயும் வந்து சேர்ந்துடுது. अभी இப்போ अभी करना क्या है? परिवर्तन। இப்போ என்ன பரிவர்த்தனை செய்யணும்? अभी परिवर्तन ये करना है, இப்போ என்ன பரிவர்த்தனை செய்யணும்னா सबसे पहला परिवर्तन करना है, எல்லாத்தை விட ஃபர்ஸ்ட் பரிவர்த்தனை செய்யணும். ज्यादा से ज्यादा टाइम जितना भी मिले அதிகதிலும் அதிக டைம் எவ்வளோ கிடைச்சாலும் अपनी प्रकृति में தன்னோட இரு புருவக்கு நடுவுல स्टार को देखने का। ஸ்டாரை பார்க்கறது. जितना जितना हम अपनी स्थिति में टिकेंगे, எந்த அளவுக்கு நாம் நம்மளோட சுயத்தினோட ஸ்டேஜ்ல நிலைப்போமோ उतना उतना அந்த அளவுக்கு देहभान का आवरण தேகாபிமானத்தினோட இந்த ஆவரணம் என்ன இருக்கு घटता जाएगा। அது குறைஞ்சிட்டே வரும். भूले कब होती है? தவறுகள் எப்போ நடக்குது? जब देहभान में होते हैं तो बहुत भूले होती। எப்போ தேகாபிமானத்துல வரோமோ அப்போ ரொம்ப தவறுகள் ஆகுது. आत्मा के भान में होंगे, ஆத்மாவோட அபிமானத்துல இருந்தோம்னா स्टार की याद में होंगे,
ஸ்டாரினோட நினைவுல இருந்தோம்னா तो भूलें नहीं होंगी। அப்போ தவறுகள் ஆகாது. श्रीमत की बरखिलाफी की भी भूलें नहीं होंगी। ஸ்ரீமத்துக்கு விபரீதமான தவறுகள் கூடயும் ஆகாது. आत्मिक स्थिति में स्थित रहने से ஆத்மிக ஸ்டேஜ்ல நிலைச்சிருக்கிறதுனால ये याद भी नहीं करना पड़ेगा இது நினைவு செய்யற அவசியம் கூடயும் இருக்காது. कि बाप की श्रीमत क्या है क्या नहीं है। அப்பாவோட ஸ்ரீமத் என்ன இருக்குது என்ன இல்லைன்னு சொல்லி நினைவு செய்யற அவசியமும் இருக்காது. जैसे आत्मिक स्थिति वालों में எப்படின்னா ஆத்மிக ஸ்திதியில இருக்கக்கூடியவங்களுக்கு वो सुप्रीम सोल बाप स्वयं प्रवेश करके कार्य कराता रहेगा। அந்த சுப்ரீம் சோல் அப்பா சுயம் பிரவேசம் பண்ணி வேலையை செஞ்சுட்டு இருப்பாங்க. और करा रहा है। பிறகு செய்ய வச்சுட்டு இருக்காங்க. यहाँ ज्योति बिंदु की स्थिति है எங்க ஜோதி பிந்துவினோட ஸ்டேஜ் இருக்குமோ वहाँ परमात्मा बाप तो है ही है। அங்க பரமாத்மா அப்பா இருக்கதா செய்வாங்க. जिसको दुनिया वालों ने कह दिया परमात्मा सर्वव्यापी है। எதுக்காக உலகத்தினார்கள் சொல்லிட்டாங்க பரமாத்மா சர்வவியாபியா இருக்காங்கன்னு. तो सर्वव्यापी वाली बात नहीं है। அதாவது பாபா சொல்றாங்க சர்வவியாபியினோட பேச்சு இல்ல. कौन सी बात है? எந்த பேச்சா இருக்குது? है? आत्मिक स्थिति में स्थित रहने की बात है। ஆத்மிக ஸ்டேஜ்ல நிலைக்கிற விஷயமா இருக்கு. ब्राह्मणों की दुनिया में பிராமணர்களினோட உலகத்துல हम ब्राह्मणों के बीच में பிராமணர்களா இருக்கிற நம்மளுக்கு நடுவுல जहाँ भी जाए எங்க போனாலும் हर चेहरे से वो आत्मिक स्थिति दिखाई देती रहे। ஒவ்வொரு முகத்துல கூடயும் அந்த ஆத்மிக ஸ்திதி தென்பட்டுட்டு இருக்கணும். मायावी संकल्प, மாயாவி சங்கல்பங்கள், मायावी भाषा மாயாவி பேச்சுகள், और मायावी कर्म பிறகு மாயாவி செயல்கள், इनसे बचे रहे। இதிலிருந்து சேஃபாக இருக்கணும். बाप का घर है, அப்பாவோட வீடா இருக்கு. आपके घर में हर बच्चे का अधिकार है। அப்பாவோட வீட்டுல ஒவ்வொரு குழந்தைக்கு கூடயும் உரிமை இருக்கு. कौन से बच्चे का? எந்த குழந்தைக்கு? देहाभिमानी बच्चे का। தேகாபிமானி குழந்தைகளுக்கா? आत्मिक स्थिति में स्थित रहने वाले हर बच्चे का अधिकार है। ஆத்மிக ஸ்திதியில இருக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தைக்கு கூடயும் அதிகாரம் இருக்குது. அதாவது உரிமை இருக்கு. बाप किसी बच्चे को नहीं निकालेगा। அப்பா எந்த குழந்தைகளை கூடயும் வெளியில தள்ள மாட்டாங்க. परमधाम बाप का भी घर है, हम आत्माओं का भी घर है। எப்படி பரந்தாம் அப்பாவோட வீடு கூட இருக்குது, குழந்தைகளான நம்மளோட வீடு கூடயும் இருக்கு. कीट पशु पक्षी पतंगे जैसी आत्माओं का भी घर है। இப்போ புழு பூச்சிகள் பறவைகள் இப்படி ஆத்மாக்களோட வீடு கூடயும் இருக்குது. उस घर में सबको जगह है। அந்த வீடுல எல்லாருக்குமே இடம் இருக்குது. लेकिन जगह कब है? ஆனா இடம் எப்போ இருக்கும்? எப்போ? जब वो कीड़े मकोड़ों जैसी दुखदाई आत्माएं भी किसी स्थिति में स्थित हो जाती है। அந்த புழு பூச்சிகள் போல ஆத்மாக்கள் கூடயும் எந்த ஸ்டேஜ்ல நிலைச்சிருப்பாங்க? शरीर छोड़ करके देहभान छोड़ करके சரீரத்தை விட்டு தேகாபிமானத்தை விட்டு बिंदु आत्मा बन जाती है। பிந்து ஆத்மாக்கள் ஆயிடுவாங்களோ அந்த அப்போ बाप ये नहीं देखता है कि ये कीड़े मकोड़े हैं। பிறகு அப்பா இந்த விஷயத்த பார்க்க மாட்டாங்க இவங்க புழு பூச்சிகளா இருக்காங்க, ये राक्षस राक्षसियां हैं। இவங்க ராட்சசிகளா இருக்காங்க. बाप तो सबको आत्मा के रूप में देखता है। அப்பா எல்லார கூடயும் ஆத்மாவினோட ரூபத்துல பாக்குறாங்க. क्योंकि बाप सुप्रीम सोल खुद भी एक आत्मा है। ஏன்னா அப்பா சுப்ரீம் சோல் சுயம் கூடயும் ஒரு ஆத்மா இருக்காங்க. सदा काल की आत्मा है। சதா காலத்துக்காக ஆத்மா இருக்காங்க. तो जो जैसा होता है அப்போ யார் எப்படி இருப்பாங்களோ अपनी जाति को தன்னோட ஜாதிக்கு वैसा ही बनाना पसंद करता है। அப்படியே ஆக்குறதுக்காக விருப்பப்படுவாங்க.
सारे संसार को वैसा ही बताना और देखना पसंद करता है। முழு உலகத்தை கூடயும் இப்படியே தான் சொல்ல பிறகு ஆக்குறதுக்கு அதாவது பார்க்கறதுக்கு விருப்பப்படுறாங்க. तो बाप அப்போ அப்பா हर बच्चे के चेहरे से वो रूहानियत देखना चाहते हैं। ஒவ்வொரு குழந்தையினோட முகத்துல அந்த ஆன்மீக தன்மைன்றது பார்க்கறதுக்கு விருப்பப்படுறாங்க. जब रूहानियत का चेहरा देखने में आता है तो खुशनुमा देखने में आता है। எப்போ அந்த ஆன்மீக தன்மையினோட முகம் தென்படுமோ அப்போ குஷியாக இருக்கக்கூடிய அந்த தன்மை தென்படுது. देवान का चेहरा होगा, தேகாபிமானத்தினோட முகம் இருந்ததுன்னா तो तमतमाया हुआ देखने में आएगा। அப்போ ஒளிரும் முகம் தென்படும், कालिमा देखने में आएगी, கருப்பான தன்மை தென்படும், கருப்பான முகம் தென்படும், आंसू देखने में आवेंगे। கண்ணீர் தென்படும். चेहरे से ही पता लग जाता है, முகத்தை பார்த்தாலே தெரிஞ்சு போயிடும். चेहरे से निकलने वाली वाइब्रेशन से ही पता लग जाता है। முகத்திலிருந்து வரக்கூடிய வைப்ரேஷன்ஸ் மூலமாவே தென்பட்டிடும். कि आत्मा आत्म की स्थिति में है இந்த ஆத்மா ஆத்மிக ஸ்திதியில இருக்குதா या देवान की स्थिति में। இல்லைன்னா தேகாபிமானத்தினோட ஸ்டேஜ்ல இருக்குதா என்ற விஷயம். ये आत्मिक स्थिति இந்த ஆத்மிக ஸ்டேஜ் स्वर्ग बनाने वाली है। ஸ்வர்கத்தை உருவாக்கக்கூடியதா இருக்கு. शूटिंग तो हो रही है। ஷூட்டிங்ன்றது ஆயிட்டே தான் இருக்குது. हमारी आत्मा நம்மளோட ஆத்மா हमारे ही अनेक जन्मों के सुख और दुख की शूटिंग कराई रही है। நம்மளோட ஆத்மாவினோட சுகம் பிறகு துக்கத்தினோட ஷூட்டிங்க தான் அநேக ஜென்மங்களினோட சுகம் பிறகு துக்கத்தினோட ஷூட்டிங்க தான் செஞ்சுட்டு இருக்குது. जब आत्मिक स्थिति में स्थित होते हैं எப்போ ஆத்மிக ஸ்திதியில நிலைச்சிருப்பீங்களோ तो स्वर्ग रूपी सुख की शूटिंग करने के निमित्त बनते हैं। அப்போ ஸ்வர்க ரூபி சுகத்தினோட ஷூட்டிங் செய்ய வைக்கிறதுக்காக ஆகுவீங்க. चाहे किसी भी युग की शूटिंग करने के निमित्त बन रही हो। இப்போ எந்த யுகத்தினோட ஷூட்டிங்கா செய்யறதுக்காக நிமித்தம் வேணாலும் ஆயிருக்கலாம். क्योंकि सुख और दुख तो हर युग में होता है। ஏன்னா சுகம் பிறகு துக்கம் ஒவ்வொரு யுகத்துல கூடயும் இருக்கும் தான். सुख हर युग में होता है और उतरती कला हर युग में होती है। துக்கம் ஒவ்வொரு யுகத்துல கூட இருக்கும், பிறகு இறங்கும் கலைன்றது ஒவ்வொரு யுகத்துல இருக்கும். ऐसा कोई युग है जिसमें सुख न होता हो? அதாவது சுகம் என்றது ஒவ்வொரு யுகத்துல இருக்கும், பிறகு இறங்கும் கலைன்றது ஒவ்வொரு யுகத்துல இருக்கும் என்ற விஷயத்த சொன்னாங்க. நெக்ஸ்ட் பாபா சொல்லிட்டு இருக்காங்க, இப்போ சுகம் இல்லாத ஏதாவது யுகம் இருக்குதா परसेंटेज में பர்சன்டேஜ்ல, और उतरती कला न होती है परसेंटेज में। அதாவது சுகம் பர்சன்டேஜ்ல இருக்காம ஏதாவது யுகம் இருக்குதா இல்லைன்னா இறங்கும் கலை பர்சன்டேஜ்ல இருக்காம ஏதாவது யுகம் இருக்கா? चारों युगों या संगम युग में भी நாலு யுகங்கள் பிறகு சங்கம் யுகத்திலையும் पांचों युगों में से 5 யுகங்கள்லையும் कोई ऐसा युग है ஏதாவது அப்படிப்பட்ட யுகம் இருக்குதா जिसमें उतरती कला न होती हो அதுல இறங்கும் கலை இருக்காம இருக்கிற போல இருக்குதா या सुख न होता हो? இல்லைன்னா சுகம் இருக்காம இருக்கிற இது இருக்கா? परसेंटेज में हर युग में பர்சன்டேஜ்ல ஒவ்வொரு யுகத்திலையும் उतरती कला और सुख இறங்கும் கலை பிறகு சுகம் होता जरूर है। அது கண்டிப்பாக இருக்கும். तो सुख बनाना பிறகு சுகத்தை உருவாக்கிக்கிறது, और घटाना பிறகு குறைய வைக்கிறது, चढ़ती குறைஞ்சிக்கிறது, कला करना கலைகளை ஆக்கிக்கிறது, या उतरती कला करना, பிறகு இறங்கும் கலையாக ஆக்கிக்கிறது. ये हमारी बात है। அது நம்மளோட பேச்சாயிருக்கு, हमारे ऊपर निर्भर करता है। அது நம்ம மேல டிபெண்டட் ஆயிருக்குது. इसमें न परमात्मा बाप कुछ कर सकते हैं இதுல பரமாத்மா அப்பாவும் எதுவுமே செய்ய முடியாது, न बाप दादा कुछ कर सकते हैं। பிறகு பாப்தாதால கூட என்ன செய்ய முடியாது.
ஒண்ணுமே செய்ய முடியாது. श्रेष्ठ आत्मा कुछ कर सकती है। பிறகு சிறந்த ஆத்மாக்களால கூட எதுவுமே செய்ய முடியாது இதுல. क्यों? ஏன்? क्योंकि बोला है आत्मा अपना शत्रु अपना मित्र खुद ही है। என்ன சொல்லப்பட்டிருக்குது? ஆத்மா தன்னோட சத்ரு, பிறகு தன்னோட நண்பன் சுயமே ஆயிருக்குது. कोई दूसरा अपना शत्रु मित्र नहीं है। யாருமே மத்தவங்க தன்னோட சத்ரு இல்லைன்னா நண்பன் இல்ல. आत्मा अपने लिए सुख दुख का सृजन करने वाली। ஆத்மா ஒவ்வொரு ஆத்மா தனக்காக சுகம் பிறகு துக்கத்தை ஏற்படுத்திக்க கூடியதா இருக்கு, அதாவது உருவாக்க கூடியதா இருக்கு. இப்போ விசேஷமாக சங்கம் யுகத்துல நாம நமக்காக அந்த லாஸ், பிறகு நமக்காக அந்த லாபம், லாபம் பிறகு நஷ்டம் இப்ப நாம ஏற்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். சின்ன சின்ன விஷயங்கள்ல இந்த லாபம் பிறகு நஷ்டத்தினோட கணக்கு போயிட்டே தான் இருக்கு. சப்போஸ் இப்போ கிளாஸ் போயிட்டு இருக்குது, பிறகு தூரம் ஒரு ஓரத்துல உட்காந்து குசு குசுன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. இதுல லாபம் கிடைக்குமா இல்லைன்னா நஷ்டம் கிடைக்குமா? இப்போ தூரத்துல உட்காந்து கார்னர்ல, அதாவது ஒரு ஓரத்துல உட்காந்து குஸ்குசுன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அது எப்படின்னா இன்னொரு ஓரத்து வரைக்கும் அது போயிட்டு இருக்குது, அவங்களோட வாய்ஸ் போயிட்டு இருக்குது. யார் யாரோட காதுல அந்த குசு குசுன்னு பேசிக்கிறாங்க இல்லையா, மெதுவாக பேசிக்கிறாங்க இல்லையா, அதெல்லாம் யார் யார் காதுக்கு போய் சேருதோ அவங்களோட வைப்ரேஷன் உடைஞ்சு போயிட்டு இருக்கு. அந்த ஒரு நிலை படுத்துக்கிற அந்த நேரம், அந்த ஒரு ஸ்டேஜ்ன்றது அது கண்டன ஆயிட்டு இருக்குது. அப்போ அந்த வைப்ரேஷன் என்ன உடைஞ்சு போகுதோ போயிட்டு இருக்கோ, பிறகு அதை உடைக்கிறதுக்கான என்ன விக்ரமம் ஆயிட்டு இருக்கு. அந்த குசுகுசுன்னு பேசிக்கிறாங்க இல்லையா, அவங்க பிறகு பேசக்கூடியவங்க, பிறகு அதை கேட்கக்கூடியவங்க, ரெண்டு பேரும் மேலையும் அது எப்படி என்ன லாஸினோட அந்த கணக்கு ஏற்பட்டு இருக்கு. அது ஆக்சுவலி சின்ன விஷயம்தான், அது சின்ன விஷயம்தான், ஆனா பிரபாவம் என்றது ரொம்ப பெரிய பிரபாவம் ஏற்பட்டு இருக்கு. கேட்கக்கூடியவங்களும் லாஸ்ல போயிட்டு இருக்காங்க, பிறகு சொல்லக்கூடியவங்களும் லாஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு தடவை செய்யறாங்க, ரெண்டு தடவை எப்படி செய்யறாங்க, 4 தடவை எப்படி செய்யறாங்க, தினமும் இப்படியே செஞ்சுக்கிட்டே தான் இருக்காங்க. இப்போ என்ன லாஸினோட அந்த பிசினஸ் என்ன போயிட்டு இருக்கு இல்லையா, இப்படி தினமும் செய்ய 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 லாஸ்ட்ல என்ன ஆயிடும், மாலையினோட மணி கீழே இறங்கிட்டே வருமா இல்லன்னா மேலே ஏறிட்டே போகுமா? கீழே இறங்கிட்டே தான் வரும். கடைசியில எப்போ ரிசல்ட் அவுட் ஆகுமோ அப்ப சொல்வாங்க, என்ன நான் இரவுல 2 மணிக்கு எஞ்சி புருஷார்த்த செஞ்சிருக்கேன், நானு 1 மணிலிருந்து எஞ்சி நினைவு பண்ணிட்டு இருந்தேன், அதாவது எஞ்சிட்டு இருந்தேன், மத்தவங்கள கூட எழுப்பிட்டு இருந்தோம்.
हमारा ये पद क्यों बन गया? நமக்கு ஏன் இப்படிப்பட்ட பதவி கிடைச்சது? कर्मों की बहुत बुरी गति இந்த செயல்களினோட ரொம்ப ஆழமான அந்த கதி வழி अभी चल रही है। இப்போ போயிட்டு இருக்கு. उस बुरी गति पर अगर अभी ध्यान नहीं दिया, அந்த ஆழமான தன்மை, ஆழமான அந்த விஷயம் என்ன இருக்குதோ அது மேல இப்போ ஒருவேளை அந்த இது வைக்கல, கவனத்தை செலுத்தலைன்னா तो फिर बहुत पछताना पड़ेगा। இப்போ ரொம்ப வருத்தம் பட வேண்டியதாக வரும். बाबा का घर है, बकरी का है, பாபாவோட வீடா இருக்குது. பாபா இனிமே ஆனவர். बाबा तो कुछ नहीं कहता, பாபா எதுவுமே சொல்ல மாட்டாங்க. क्योंकि बाबा का अभी गुप्त पाठ भी चल रहा है। ஏன்னா பாபாவோடது இப்போ குப்தமான பாட்டு கூடயும் போயிட்டு இருக்கு. गुप्त पाठ जब तक चल रहा है, எப்போ வரைக்கும் குப்தம் பாட்டு போயிட்டு இருக்கோ तब तक बच्चों की अवस्था में कभी निश्चय அப்போ வரைக்கும் குழந்தைகளினோட ஸ்டேஜ்ல சில டைம்ல நிச்சயம், और कभी சில டைம்ல अनिश्चय चल रहा है। அனிஷ்டை போயிட்டு இருக்குது. लेकिन ये गुप्त पाठ भी आखिर कब तक चलेगा? ஆனா இப்போ இந்த குப்தமான பாட்டு கூடயும் கடைசி வரைக்கும் எப்போ வரைக்கும் இது போயிட்டு இருக்கும்? கடைசி கூட எப்போ வரைக்கும் போயிட்டு இருக்கு? இப்போ இப்படியே ऐसे ही करता रहेगा क्या? இப்படியே போயிட்டு இருக்குமா என்ன? करता रहेगा இப்படியே போயிட்டு இருக்குமா? ये अब टाइम पूरा होने जा रहा है। இல்லைன்னா இப்போ டைம் முடிய போகுதா? अब जो 7 साल राजधानी स्थापना होने के बताए वो टाइम पूरा हो चुका। இப்போ 60 வருஷம் ராஜதானி ஸ்தாபனைக்கான டைம் என்ன சொல்லியிருக்காங்களோ அது முடிஞ்சு போயிடுச்சு. 1 साल जो रूंग का दिया था वो भी पूरा हो चुका। ஒரு வருஷம் ரூங் வருஷ், அதாவது எக்ஸ்ட்ரா பீரியட் என்ன கொடுக்கப்பட்டிருக்குதோ அது கூடயும் முடிஞ்சு போயிடுச்சு. 37 से यज्ञ की आरंभ हुआ और 37 இருந்து 1937 இருந்து இந்த யக்ஞம் ஆரம்பமாயிருக்கு. 97 तक, இப்போ 97 வரைக்கும். कौन से 98 तक? எந்த ஆன்வே வரைக்கும்? 97னா 97க்காக சொல்றாங்க. 97க்கு பாபா அர்த்தம் சொல்லிட்டு இருக்காங்க. எந்த ஆன்வே வருகு வரைக்கும்? 97 तक, 7 ஆன்வே தக். 7 साल पूरे हो गए। அதாவது 97னா 97, 97 வரைக்கும் என்ன ஆயிடுச்சுன்னா 60 வருஷங்கள் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. और 1 वर्ष रूंग का, பிறகு ஒரு வருஷம் எக்ஸ்ட்ரா பீரியடு 98, 98 वो भी पूरा हुआ। அது கூடயும் முடிஞ்சிடுத்து. अरे उससे भी थोड़ी आगे बढ़ गई। அதை விட முன்னாடி போயிடுச்சு டைம். बिल्कुल पका पड़ा है। டைம் எப்படின்னா கம்ப்ளீட்டா அது கம்ப்ளீட் ஆயிடுச்சு. कोई की नजरों में वो राजधानी दिखाई पड़ रही है। ஒரு சில பேரினோட பார்வையில அந்த ராஜதானி தென்பட்டுட்டு இருக்கு. जितने ऊंचे पुरुषार्थी है, எந்த அளவுக்கு உயர்ந்த புருஷார்த்தி ஆயிருக்காங்களோ उनको वो राजधानी सामने दिखाई पड़ रही है। அவங்களுக்கு அந்த ராஜதானி முன்னாடி தென்பட்டுட்டு இருக்கு. वो संगठन दिखाई पड़ रहा है அந்த சங்கடனம் தென்பட்டுட்டு இருக்கு. और कोई को दिखाई नहीं पड़ रहा है। பிறகு ஒரு சில பேருக்கு தென்படவே இல்லை. तो भूले जाती किससे होंगी? அப்போ தவறுகள் எல்லாத்தை விட யார் மூலமாக அதிகம் நடக்குது? जिनको वो नया संगठन दिखाई नहीं पड़ रहा है, யாருக்கு அந்த புது சங்கடனை தென்படலையோ उनसे जाती भूले होगी। அவங்க மூலமாக அதிக தவறுகள் ஏற்படுதா? या जिनको वो स्वर्गीय संगठन दिखाई पड़ रहा है, राजधानी பிறகு யாருக்கு அந்த ஸ்வர்கிய சங்கடனை தென்பட்டுட்டு இருக்குது? हुई दिखाई पड़ रही है, ராஜதானி ஸ்தாபனா ஆயிருக்குது, இது தென்பட்டுட்டு இருக்கு. उनसे ज्यादा भूले होंगी। அவங்க மூலமாக அதிக தவறுகள் ஆகுதா? ये अपनी अपनी आँख है। இது தன்னோட கண்கள் ஆயிருக்கு. ये दृष्टि का वरदान मिल रहा है, मिल चुका है। இந்த திருஷ்டியினோட வரம் கிடைச்சிட்டு இருக்குது, मिला கிடைச்சிடுத்து, हुआ है, கிடைச்சிருக்கு. तो मिल चुका है।
இப்போ என்ன கிடைச்சிருக்கோ तो मिल रहा है, சில பேருக்கு எப்படின்னா சில பேருக்கு கிடைச்சிடுச்சு, சில பேருக்கு கிடைச்சிட்டு இருக்கு. कोई वो वरदान लेने में अभी भी लगे हुए हैं। ஒரு சில பேர் வர்தானத்தை எடுத்துக்கிறதுல இப்போ கூடயும் தொடர்ந்து இருக்காங்க, அதுலயே ஈடுபட்டு இருக்காங்க. अभी இப்போ वो दृष्टि परिवर्तन का समय, அந்த திருஷ்டி பரிவர்த்தனத்தினோட நேரம் हम ब्राह्मण बच्चों का पूरा होने जा रहा है। பிராமண குழந்தைகளான நம்மளுது அது கம்ப்ளீட் ஆயிட்டு இருக்கு. ब्राह्मण माना பிராமணனா कितनी संख्या எவ்வளோ எண்ணிக்கை? है? 9 लाख। 9 லட்சமா? ब्राह्मण माना जो पवित्रता का विरुद्ध लेने वाले हैं। பிராமணன்னா யாரு? பவித்திரத்தையினோட அந்த ஒரு சத்தியம் செய்யக்கூடியவங்க. सिर्फ 16,108। வெறும் 16,108. ब्राह्मण माना जो राजयोगी है। பிராமணன்னா யாரு? ராஜயோகியா இருக்காங்க, प्रजा योगी नहीं। பிரஜாயோகி இல்ல. प्रजा तो 9 लाख होगी, பிரஜா 9 லட்சம் இருப்பாங்க. लेकिन क्या है? ஆனா என்ன இருக்காங்க? राजयोगी। ராஜயோகி. एक एक बात की, एक एक कर्म की, ஒவ்வொரு பேச்சு, ஒவ்வொரு செயல்கள், एक एक संकल्प की ஒவ்வொரு எண்ணங்கள், दुनिया को, राज को जानने वाले, அதோட ஆழமான தன்மை அதை தெரிஞ்சுக்க கூடியவங்க, அதோட ரகசியத்தை தெரிஞ்சுக்க கூடியவங்க. वो है राजयोगी ब्राह्मण बच्चे। அவங்க இருக்காங்க ராஜயோகி பிராமண குழந்தைகள். और ये ब्राह्मणों का परिवार है। பிறகு இது பிராமணர்களோட பரிவாரமா இருக்கு. अभी दृष्टि में वो राजधानी दिखाई दे रही है, இப்போ இந்த திருஷ்டில இந்த ராஜதானி தென்பட்டு இருக்கு, लेकिन प्रैक्टिकल में नहीं है। ஆனா பிராக்டிக்கல்ல இல்ல. इसलिए அதனால दृष्टि में है, वृत्ति में है, திருஷ்டில இருக்குது, உள்ளுணர்வுகள்ல இருக்கு, प्रैक्टिकल में नहीं है। பிராக்டிக்கல்ல இல்ல. इसलिए அதனால इसका प्रभाव क्या पड़ जाता है? இதனோட பிரபாவம் என்ன ஏற்படுது? राजधानी अप्रत्यक्ष में है, ராஜதானி அப்பிரத்யக்ஷத்துல இருக்குது, பிரத்யக்ஷம் இல்லாத அதாவது ஆகாத நிலைமையில இருக்குது. प्रत्यक्ष में दिखाई नहीं पड़ रही है, அது பிரத்யக்ஷமாக வெளிப்படல, தென்படல. तो उसका प्रभाव हम बच्चे के ऊपर क्या पड़ता रहता है? அப்போ அதனோட பிரபாவம் குழந்தைகளான நம்ம மேல என்ன ஏற்பட்டுட்டு இருக்கு? कि हमारी अवस्था ऊंचे और नीचे बनती है। ये अप एंड डाउन होने का टाइम नहीं है। இப்போ நம்மளோட ஸ்டேஜ் அப் அண்ட் டவுன்ல வருது. ஸோ பாபா சொல்லிட்டு இருக்காங்க, இப்போ அப் அண்ட் டவுன்ல வர நேரம் இல்லை இது. अभी समय है இப்போ நேரம் என்னன்னா एक रस रहने का। ஒரு ரசனையில இருக்கக்கூடிய ஸ்டேஜாக இருக்கணும், அதாவது ஒரே மாதிரி இருக்கணும் ஸ்டேஜ். कहते हैं अंत समय में जितना एक रस कोई रहता है, அதாவது பாபா சொல்றாங்க எந்த அளவுக்கு யாரு ஏக்கரசாக இருப்பாங்களோ उतना अच्छी जगह जन्म होता है। அந்த அளவுக்கு நல்ல இடத்துல ஜென்மமாகும். और अंत समय में जितना घाबरे आते हैं, அதாவது கடைசி நேரத்துல எந்த அளவுக்கு ஒரு நிலை அதாவது ஏக்கர ஸ்டேஜ்ல இருப்பாங்களோ அவங்களுக்கு நல்ல இடத்துல ஜென்மம் கிடைக்கும். பிறகு கடைசி நேரத்துல யாருக்கு இந்த கஷ்டமாகும் இல்லையா, उतना नीची जगह जन्म होता है, அந்த அளவுக்கு தாழ்ந்த இடத்துல போய் ஜென்மமாகும், दुर्गति होती। துர்கதி ஆகும். दुर्गति துர்கதி और सदगति பிறகு சத்கதி. ये अभी हो रही है। இது இப்போ ஆயிட்டு இருக்குது. 5,000 वर्ष दुर्गति और सदगति 5,000 வருஷம் இந்த துர்கதி பிறகு சத்கதி का फाउंडेशन नहीं पड़ना है। அதோட ஃபவுண்டேஷன் என்றது ஏற்படாது. अभी जो हुआ இப்போ என்ன ஆச்சோ तो हुआ, அதாச்சு, என்ன ஆச்சோ அது முடிஞ்சு போயிடுச்சு.
இது ஆடியோ கேசட் நம்பர் 383 383. இது கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஓம் சாந்தி.